இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அழைப்பு வருகை தந்திருக்கிற அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் கண்ணியமிகு மௌலானா டாக்டர் விஎஸ் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்களை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரின் சார்பாக மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். ஹலோ வஸஹலா மர்ஹபா. இப்பொழுது ஹதரத்திற்கான நேரம். இப்பொழுது மன வாழ்க்கைக்கு மார்க்கத்தின் வழிகாட்டல் என்ற தலைப்பிலே கண்ணியத்திற்குரிய மௌலானா அன்வர் பாதுஷா ஹதரத் அவர்கள் இப்பொழுது நமக்கு பயிலரங்க உரை ஆற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் பேரருளால் நமது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் திருநெல்வேலி வட்ட ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக நடைபெறும் நான் அப்படித்தானே விளங்கி வச்சுருந்தோம், வாசம் மாறி இருக்கேன்னு பயப்படுறேன். நமது மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக நடைபெறும் ஆலிம்களுக்கான ஒரு நாள் பயிலரங்கின் தகுதிமிக்க தலைவர் சிறப்புமிகு மாவட்டத்தில் ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர் ஹதரத் பிறந்த அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவர் மூத்த அறிஞர் பெருமகனார் மௌலானா அல்ஹாஜ் பிஏகே அப்துல் ரஹீம் ஃபாசில் பாக்கி ஹதரத் பிறந்த அவர்களே, மற்றும் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, கிராத் ஓதிய கீதம் இசைத்த வரவேற்புரை நிகழ்த்திய கண்ணியத்திற்குரிய ஹதரத் பிறந்தகைகளே, மேலும் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து நடத்தி கொண்டிருக்கும் கண்ணியத்திற்குரிய சபையின் மாவட்ட சபையின் செயலாளர் ஹதரத் பிறந்தை அவர்களே, பயிலரங்கத்தை துவக்கி வைத்து நோக்க உரை நிகழ்த்திய கண்ணியத்திற்குரிய மாநில ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர் ஹதரத் அவர்களே, இவ்வளவு நேரம் தங்களுக்கு இந்த நிகழ்வில் குறிப்பிடப்பட வேண்டிய பல்வேறு தகவல்களுடைய தலைப்புகளை தெளிவுபடுத்தி லைஃப் பீஸ் மேரேஜ் கவுன்சிலிங் சென்டருடைய நிறுவனர் அருமை சகோதரர் மௌலானா அல்ஹாஜ் எஸ்ஏ முகமது முஸ்தபா ஹசனி காசிமி ஹதரத் பிறந்தை அவர்களே, மேலும் இதை தொடர்ந்து அழகிய உரைகளை அதேபோன்று மனநல ஆலோசனைகளை தரக்கூடிய கண்ணியத்திற்குரிய மேன்மக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பில் முக்கியமானது ஒரு ஏற்பாடு. இது ஏற்பாடு அப்படி யாருக்கு அப்படின்னு கேட்டால் மாப்பிள்ளைகளை தயார்படுத்துறதுக்கு முன்னாள் மாப்பிள்ளைகளை உருவாக்குறது அப்படிங்கிற திட்டம். அல்ஹம்துலில்லாஹ், அதில் நம்ம ஜமாஅத்துல் உலமா சபை நடத்துகிறது. ஆலிம் பெருமக்களுக்கான இது பயிலரங்கு. ஏன்னா நம்ம தான் அந்த மக்களுக்கு நமது பிள்ளைகள் இளைஞர்களுக்கு கோச்சிங் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை, காலத்தின் கட்டாயம். சகோதரர் நம்ம ஹஸ்ரத் இருக்காங்க, முஸ்தபா ஹசனி ஹஸ்ரத், நீண்ட நெடுங்காலமாக இந்த பணியை சிறப்பாக மாஷா அல்லாஹ் தொடர்ந்து செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், தங்களுடைய அனுபவம் நம்ம மாநில ஜமாஅத்துல் உலமா சபை சார்பில் கூட மதுரையில் ஒரு பயிலரங்கம் ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்பு அவர்களை வச்சு நடத்தியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு அடுத்து தொடர்ந்து இந்த சேவை இன்னும் விரிவாக செய்யப்பட வேண்டும் என்பதால் மாநில ஜமாஅத்துல் உலமா சபை இதற்கென்றே ஒரு தனி கவனம் செலுத்தி ஒரு கோர்ஸையே ஏறக்குறைய அதை நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம். தெரியும், அது சம்மந்தமான ஒரு கோச்சிங் கிளாஸ் கூட மதுரையில் சில வருடங்களுக்கு முன்பு நடைபெற்றது. தங்களில் பலர் கலந்திருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இப்போ அது சம்மந்தப்பட்ட சில தகவல்கள் தான் இப்போ நம்ம பரிமாறிக்கிற போகிறோம். நிறைய விஷயங்களை சகோதரர் தம்பி முஸ்தபா ஹசனி ஹஸ்ரத் சொல்லியிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மதியம் தெளிவுபடுத்துவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரெண்டும் ஒரே தகவல்கள் தான் ஏறக்குறைய. அதனால் போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால்
2 விஷயம். ஒன்று, நம்மளை மாப்பிள்ளைகளாக நினச்சிக்கிறணும். எப்படி அப்படி நினச்சிக்கலாமா? ரொம்ப சந்தோஷம்தான். மாஷா அல்லா, மாஷா அல்லா. உலமாக்கள் உண்மையிலேயே எப்போவும் மாப்பிள்ளைகள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தீனை எதுவரை பின்பற்றி நடக்கின்றோமோ அந்த எனக்கு இந்த கருத்தில் கூட உடன்பாடு இல்லை. சில பேர் சொல்லுவாங்கல்ல, லைட்டாக சிரிச்சுக்கங்க, மாப்பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க, இனிமேல் சிரிக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மட்டரகமான ஒரு கருத்து, ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்போவுமே சிரிக்கணுங்கிறதுக்காகத்தான். இப்போ சிரிக்க துவங்குங்கன்னு ஏதோ பேருக்கு சொல்லலாம், தப்பு இல்லை. இப்போவே சிரிச்சுக்கங்க, இதுக்கு மேலே சிரிப்பு இல்லைங்கிறது தீன் இல்லாதவர்களுக்கு. உலமாக்களை பொறுத்தளவு நம்ம ரொம்ப உஷார் தான். அதனால் மாஷா அல்லா, நமக்கு எப்போவுமே அது ஒரு தினம்தான். 2வது, நம்ம ஆலிம்கள் நினைக்கக்கூடாது என்று சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், சொல்லப்படுற தகவல்கள் எல்லாம் எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இதுலேயே நிறைய மூத்த ஆலிம் பெருமக்கள் இருக்காங்க, நிறைய விபரமுள்ள பிள்ளைங்க இருக்கீங்க, எல்லாத்துக்கும் எங்களை விட நல்லாவே தெரியும். அப்போ தெரிஞ்ச தகவலையே தெரிஞ்சவங்ககிட்ட திருப்பி சொன்னால் துனியாவில் அதை விட போர் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்க, அதனால் நமக்கு நல்லா தெரியும். அதனால் அதையும் மறந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஆலிமுங்கிறதையும் மறந்துடணும். நம்ம வந்து பொது மாப்பிள்ளைகள் அல்லது நமக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்படிப்பட்ட சிந்தனையில் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். எப்படி சொல்கிறது, எந்த தகவல்களை சொல்கிறது, இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா தான் நமக்கு வந்து இது ஓஹோ சரி நமக்கு சொல்லப்படலை, நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல், அவ்வளோதான். அந்த சிந்தனை வந்துட்டால் கரெக்டாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதில் நிறைய விரித்து சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இல்லை. உலமாக்களுக்கு தேவைக்காக நம்ம வரிசைக்காக இது பண்ணுறோம். தம்பி அதை சொன்னாங்க, நீங்கள் பெரும்பாலும் இந்த உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறோமாம்மா போகும்பொழுது இந்த மெட்டீரியலை கூட அப்படியே கொடுத்துருவாங்க. இதை நம்ம அப்படியே பார்த்து எலாபரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, நீங்கள் தெளிவாக சொல்ல முடியும். இதில் 3 பகுதிகளை இதில் உள்ளடக்கி இருக்கும். ஒன்று, நிக்காகண்டா என்ன, எப்படி நடக்கணும், குறைந்தபட்சம் ஒரு தகவல்கள். 2வது, நிக்காகண்டாலே கணவன் மனைவி தானே, அவங்களுடைய சீரான வாழ்க்கைக்கு என்ன விஷயங்களை அவங்களுக்கு மத்தியில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. 3வது, நிக்காகண்டாலே மெயின் மேட்டர் தாம்பத்தியம்தான். அது அப்போ அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் டோட்டல் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் அதை பற்றியும் லைட்டாக சொல்லிக்கிறோம். ஏன்னா அதை விட்டுட்டு போக முடியாதுல்ல, நிக்காங்கிறதுக்கு அதானே அர்த்தம். அப்படிங்கிறதுனால இந்த 3 முக்கிய ஒரு கண்டென்ட்டை வச்சு இது உருவாக்கப்பட்டிருக்கு. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கணும்னு போல கடையண்டு என்ன நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால் சும்மா ஸ்பீடாக போயிடலாம்னு நினைக்கிறேன். பகுதி 1ல் திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஃபஸ்ட்டு நிக்காக ஒரு இபாதத்தாக கருதணும். நிக்காக சொல்லுங்கள், இபாதத்தாக கருதணும். நிக்காக எப்போ இபாதத்தாக ஆகும், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்களோ அதை பின்பற்றுகின்ற பொழுது அது இபாதத்தாக மாறிடும். ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, அந்நிக்காஹு மின் சுன்னதி, சுன்னத்துங்கிற எண்ணத்தில் நிக்காக பண்ணாலே அது இபாதத்து தான். எல்லாரும் வலது கையில் சாப்பிட்றாங்க, ஆனால் நாம் வலது கையில் சாப்பிட்றதுக்கு சவாபு கிடைக்கும். எதனால? வலது கையில் சாப்பிட்றது சுன்னத்து அன்றைய இந்த எண்ணம். ரோட்டில் போகிற எல்லாரும் வலது கையில் தானே சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்கு இல்லாத சவாபு நமக்கு கிடைக்கிற காரணம் நிய்யத். அப்போ நிக்காஹ் எனும் அந்த அமலை இபாதத்துடைய ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அதான் அதனுடைய ஆரம்பம் பாருங்கள். இப்போ நிக்காக இபாதத்தாக மாற்றணும்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் என்னென்ன தகவல்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது தேவைக்கு தகுந்தவாறு. நம்ம வந்து பயான் மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னால் அசத் தம்பி சொன்ன மாதிரி எந்திரிச்சு ஓடி போயிடுவான், எச்சி துப்புற மாதிரியே ஓடி போயிடுவான். அதனால் அவங்களுக்கு வந்து தகவலையும் சொல்லணும், போர் அடிக்காமல் இருக்கணும். இது நமக்கு தான் தெரியும், அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தவாறு, இருக்கிற பிள்ளைங்களுடைய மனநிலைக்கு தகுந்தவாறு. ஆனால் மேட்ரு நம்ம கொடுத்துட்றோம். திருமணத்தின் அவசியம் நிக்காக பண்ணித்தான் ஆகணும். காரணம் அல்லாஹ் சொல்றான், ஃபன்கிஹு மா தாவலக்கும். இன்னொரு வசனம் வருது, வலகத் அர்ஸல்னா ருஸுலம் மின் கப்லிக் வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வதுர்ரியா. அல்லாஹ் எல்லா ரசூல்மார்களையும் மனைவி மக்களோடு தான் அல்லாஹ் மனைவி மக்களை ஏற்படுத்தி இருக்கிறான். சொல்லுவாங்க, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 8 வருடம் பணி செய்வதை மகராக கொடுத்து நிக்காஹ் முடிச்சாங்க. அப்படித்தானே? அலா அன்தா ஜுரணி சமானிய ஹிஜத், 8 வருஷம் வேலை செய்யணும் கம்பல்சரி. இப்போ இன்னும் அத்மம் தாஷ்ரன் ஃபமின் எந்திக், அது உங்கள் இஷ்டம். 2 வருஷம் எக்ஸ்ட்ரா 10 ஆக்குறது. அப்போ 8 வருஷம் பணி செய்கிறது கூட மகராக கொடுக்கப்பட்டு நிக்காஹ் பண்ணணும்னு சொன்னால் அது நிக்காஹ் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நிக்காஹ் வந்து சுன்னத்து, அதை யாரும் இது பண்ண முடியாது அப்படிங்கிற தகவலை ஷார்ட்டாக சொல்கிறோம். அதே போல் நிக்காஹுடைய நோக்கம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை அதிகப்படுத்துறது.
நம்ம நினைக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறது மட்டுமல்ல, அது அடிஷ்னலாக தானாக கிடைக்கும். நிய்யத்து இந்த உம்மத்தை அதிகப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஹதீஸில் வரும்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணு அவங்க நல்ல ஹசப் ஜமால், நல்ல பாரம்பரியம் இருக்குது, நல்ல அழகாவெலாம் இருக்கிறாங்க, நிக்கா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது ஏற்கனவே எனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. நிக்கா பண்ணட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாங்கிறாங்க. மூணாவது வர்றாங்க, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தஸவ்வஜு அல் வலூத் ஃபஇன்னி முகாஸிரும் பிக்கும் அல் உமம். இல்லை, நீங்கள் நல்ல குழந்தை பெறக்கூடிய, உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய பெண்ணை நிற்க முடியுங்க, அதுதான் நல்லது, நாளை மறுமையில் நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறேன். அப்போ குழந்தை பெறக்கூடிய பெண்ணுங்கிறது எப்படி பார்க்க முடியும்? கிரிட்டிக்கலாக, அதாவது ஒரு மாதிரியான கொஸ்டின் வந்துடக்கூடாது. அதுக்கு அந்த ஃபேமிலியுடைய அட்மாஸ்பியர், அந்த குடும்பத்தில் மற்ற சகோதரர்கள் இருக்காங்க, மற்றவங்க இருக்கிறாங்க, அது நெசல் உள்ள அவ்வளோதானே பார்க்க முடியும். இது யாராவது அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்காங்கிறது வேறு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? மொத்தத்தில் குழந்தை பாக்கியம் என்பது மிக முக்கியமானது. ரெண்டாவது, இந்த குழந்தைகள் நாளை மறுமையில் துனியாவிலையும் நமக்கு பயனளிக்கக்கூடிய குழந்தைகள் மறுமையிலையும் பயனளிக்கும். துனியாவில் எப்படி, அதுக்கு ஒரு ஆயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அல் மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்தி துனியா தான், ஆனால் வல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ ஹைருன் அமலா. அதே குழந்தை செல்வங்களை பாக்கியாத்து சாலிஹாத்தாகவும் மாற்ற முடியும். அப்படி மாற்றும் பொழுது நாம் முதுமையில் இருந்தால் நமக்கு உதவியாளராக இருப்பார்கள், நாம் மரணித்து விட்டால் நமக்காக துவா செய்வாங்க. வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு ஸல்லல்லாஹு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் மௌத்தாயிரலாம், தஸ்பீஹ் செய்ய முடியாது, தொழுக முடியாது, சதக்கா செய்ய முடியாத நன்மைகள் வராமல் இருக்கலாம், ஆனாலும் சில அமல்களின் மூலமாக நன்மை வரும். அதில் ஒன்று சாலிஹான குழந்தை செல்வம். இத்தகைய உயர்ந்த குழந்தை செல்வத்தை நான் பெறுறேன் இந்த நிக்காயின் மூலமாக என்ற உணர்வும். மூன்றாவது, பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தார்மீக கடமை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ். நிக்கா முடிச்சுக்கங்க, அதான் எல்லா வகையிலையும் நல்லது. ஒருவேளை அதில் ஏதாவது சிரமம் இருக்குன்னு சொன்னால் நோன்பு வைக்க வச்சுக்கோங்க. மொத்தத்தில் அந்த தேவையிலிருந்து மனிதன் வெளியே வர முடியாது. ஒன்று தேவையை பூர்த்தி செய்வதற்குண்டான வழி இருக்க வேண்டும், அல்லது தேவையை கண்ட்ரோல் பண்ணி கொள்வதற்குண்டான வழி இருக்கணும். அப்போ இந்த மூன்று காரணங்கள் மிக முக்கியமான அதனுடைய நோக்கம். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும். என்ன கிடைக்குது? ஒருவர் மூலம் ஒருவர் மகிழ்ச்சி அடைதல், சந்தோஷம். நம் மூலமாக மனைவி, மனைவியின் மூலமாக நாம் ஒருவருக்கொருவர் அன்பை நாம் பரிமாறிக்கொள்கிறோம். அதற்கு அடுத்து அந்த பெண்ணுக்கு உணவு, உடை எல்லாத்துக்கும் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு ஆளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். இதுவரைக்கும் நம்ம தனிநபராக இருந்தோம், இனிமேல் நம்முடைய வீட்டை பராமரிக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு, நமக்கு குழந்தை செல்வங்களை தர்றதுக்கு, அந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு, நான் கஷ்டப்பட்டு வந்தால் என்னை கவனிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை அல்லாஹ் ஏற்படுத்தி தர்றான். இந்த வாய்ப்பும் நிக்காஹின் மூலமாக கிடைக்கும். இன்னும் சொல்லுவாங்க, புதிய உறவுகள் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுவான்ல, வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரன் ஃபஜஅலஹு நஸபன் வ ஸிஹ்ரா. உறவுகள் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று இரத்த உறவு, இன்னொன்று திருமணத்தின் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு யாரோ எவரோ. இப்போ நிக்கா ஆயிடுச்சு, என் மச்சனன்னு சொல்கிறோம், என் மாமனாருன்னு சொல்கிறோம், என் குழந்தையான்னு சொல்கிறோம், என் மச்சனன் பையன்னு சொல்கிறோம். இன்னொரு புது உறவு. ஏற்கனவே நமக்கு ஒரு 100 பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க, இன்னொரு 25-30 பேர் அடிஷ்னலாக ஒரு உறவுகள் வருது. இந்த புதிய உறவுகள் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். மேலும் அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய அடியார்களான மனித சந்ததியை கண்ணியமான முறையில் பாதுகாத்து, அதாவது எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். பாம்பு, பல்லி, மாடு எல்லாம் வரத்தான் போகுது. ஆனால் அங்கேயெல்லாம் கணவன் மனைவிங்கிற உறவு இல்லை. எதனோடு சேர்ந்தும் தன்னுடைய இனத்தை அதிகப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் அப்படி வைக்கல. மனித சந்ததி பாதுகாக்கப்படணும், திருமணம் என்ற உறவின் மூலமாகத்தான் பாதுகாக்கப்படணும். அதான் அது கண்ணியமான சந்ததி. வெளிநாடுகளில் இருக்கு ஸ்ட்ரீட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? தெரு குழந்தைகள்னு அர்த்தம். ஏன் அந்த பேர் வச்சிருக்கான்னு சொன்னால், அப்பா இல்லாத குழந்தை, அப்பா பேர் தெரியாத குழந்தை, அப்பா இல்லாதன்னு சொல்ல முடியாது, அப்பா பேர் தெரியாத குழந்தை. இன்னைக்கு அந்த குடும்ப அமைப்புன்னு பார்த்தாவே உலகம் முழுவதும் ஆய்வு செய்து பார்த்தால் இஸ்லாம் தான் முன்னணியில் இருக்கு. முஸ்லிம்கள் தான் குடும்ப அமைப்பை உருவாக்கியவர்கள், அழகுபடுத்தி காண்பித்தவர்கள். ஒரு குடும்ப அமைப்பு எதனால் பாதுகாக்கப்படுகிறது என்ற அந்த பில்டு, அந்த பாதுகாக்கும் முறையை கூட கற்றுக் கொடுத்தது உலகத்திற்கு எதுதான்? இஸ்லாம் தான். இதை மையமாக வச்சு நம்ம சொல்கிறோம். அப்படி வரும்பொழுது நிக்காக பண்ணித்தான் ஆகணுங்கிற உணர்வு வருது. மணமக்கள் எப்படி தேர்வு செய்கிறது, எதை வச்சு தேர்வு? இப்போ 2-3 விஷயம் சொல்லுவாங்க. நான் நிறைய நம்ம உள்ளே போனால் டைம் ஆயிரும். உங்களுக்கு நீங்கள் பார்த்தோன்னா ஓகே, இதெல்லாம் இருக்குது, எது தேவையோ தேவைக்கு தகுந்தவரை நம்ம சொல்லிக்கிறப்போ. நிக்காகன்னு வந்துட்டாலே ஒன்று மணமகன் வேணும், ரெண்டாவது மணமகள் வேணும்.
மணமகன் நம்ம என்ன சொல்றோம், ஹைட்டாக இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம். சல்லல்லாஹு சொல்கிறாங்க, இதா ஹதவ இலைக்கும் மன் தருதவன தீனஹு ஹுலுகஹு ஃபஸவ்விஜு. யாருடைய மார்க்கப்பற்றும் யாருடைய நல்ல கேரக்டர் பண்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கேட்டால் கொடுத்துருங்க. கொடுத்துருங்கன்னு மட்டும் சொல்லலை, அப்படி செய்யலைன்னா தேவையில்லாத ஃபசாது வரும்னு சொல்கிறாங்க. இல்லா தஃபாலு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபசாதுன் ஆரித் ஹதீஸ் எல்லாம் வரும். அப்போ ஒரு ஆணிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு அப்படிங்கிறது தீனும் நல்ல பண்பும். மேலும் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, உங்களுடைய அங்கே தஹய்யருலி நுத்தஃபிக்கும் அப்படிங்கிற கருத்து, உங்களுடைய குழந்தை செல்வங்களை நீங்கள் உருவாக்க போகிறீங்க, அது எந்த மண்ணில் விளையுதுங்கிறது ரொம்ப முக்கியம். மண்ணுக்கு தகுந்தவாறு தான் பொருட்கள் குவாலிட்டி வெளியே வரும். அதனால உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா என்ன அர்த்தம், சாலியான பெண்களை தேர்ந்தெடுங்க, சாலியான ஆண்களுக்கே நீங்கள் நிக்காஹ் செய்து கொடுங்க என்ற கருத்து. மூணாவது ஸல்லல்லாஹு இன்னொரு ஹதீஸ் பார்ப்போம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிரபலியமான ஹதீஸ். 4 காரணங்களுக்கு அவர் பெண் நிக்காஹ் செய்யப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு இறுதியாக சொல்லுவாங்க, ஃபதுஃபர் பிதாத்தி தீன். அப்படின்னா என்ன சொல்லப்படுகின்ற கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமான மையம் ஒவ்வொரு ஆண் தீன்தாரியாக இரையச்சமுள்ள பையனாக இருக்கணும், அஹ்லாக்குள்ள பையனாக இருக்கணும். பாருங்கள், மற்றவைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணுற பண்புன்னு ஒன்று இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாத பண்புன்னு இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ண முடியாதது தீன், இரையச்சம். இதை நம்ம பார்க்க. மீதி உள்ள கொஞ்சம் பணம் வருவாய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, முன்ன பின்ன இருக்குது, கலரில் கொஞ்சம், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ண முடியாதது அது. அதே போல் ஒரு பெண் இடத்துலையும் சிலதான் சாப்பிடுன்னு சொல்கிறோம். பெண்ணுன்னு சொன்னாலும் மிக முக்கியமாக தீன் ரொம்ப முக்கியம், அஹ்லாக் ரொம்ப முக்கியம். மீதி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தீனுடைய விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணினால் காசுக்காக மட்டும் நிக்கா முடிக்கிறோம், காசே பிரச்சனை ஏற்படுத்தும். அழகுக்காக மட்டும் நோக்கமாக வச்சு நிக்கா முடிச்சா அழகே பிரச்சனை ஏற்படுத்தும். அழகும் இருக்கு, காசும் இருக்கு, தீனும் இருக்கு, அது வேறு விஷயம். அது அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்று முக்கியமானது, இப்போ நடைமுறையில் நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஒரு கல்ச்சர் வந்துக்கிட்டு இருக்கு. யாரை வேண்டுமானால் நிக்கா முடிச்சுக்கலாம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். கைரோக்கம் நீ யாரு, நானாக இருக்கிறேன்னு புது கலாச்சாரம் உருவாக்கிட்டு இருக்கா இல்லையா? முஸ்லீம் பையன் முஸ்லீம் அல்லாத பொண்ணை இதை உருள்டாவா இப்படி மாறிலாம் இருக்குது. இது நிக்காகவே கூடாது, நிக்காகவே அல்லது விபச்சாரம் தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். முஸ்லிமான ஒரு ஆண் பெண் முஸ்லீம் அல்லாத ஒரு நிக்கா முடிக்க முடியுமா? வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின். கண்டிப்பாக ஒருபோது சாத்தியம் அல்ல. நீங்கள் வேணாங்கிறதுக்கு அர்த்தம் நிக்காக கூடாதுன்னு கருத்து, ஹராமாச்சு. 1000 பேருக்கு தாவத்து கொடுத்தா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு நிக்கா ஜாயிஸ் ஆயிருமா? அனுமதிக்கப்பட்டவர்களை நிக்கா முடித்தால் தான் நிக்கா. அக்காவை நிக்கா முடிச்சுட்டு தங்கச்சியும் சேர்த்து ஒரே காலத்தில் ஒருத்தன் நிக்கா முடித்தான், கூடுமா? இல்லைப்பா ஏன் நிக்கா முடிச்சுட்டேன், இல்லை நான் ஹராமாக போகணுங்கிறாக்க நிக்கா முடித்தேன், இப்போவும் ஹராம் தான். சில பேர் அப்படி தத்துவம் பேசுகிற மாதிரி சொல்லுவான், நான் தப்பு செய்யக்கூடாங்கிறக்காக நிக்கா முடிச்சுக்கிட்டேன். ஜாயிஸே இல்லையே. அனுமதிக்கப்பட்டால் தான் நிக்காவுடைய ஒப்பந்தங்களே செல்லுபடியாகும். அப்படி இல்லையானால் நிக்காக ஆகாது அப்படிங்கிறத சொல்லணும். மேலும் அதில் நீங்கள் அதை படித்து பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும். அப்போ அதாவது கொஞ்சம் பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு இது கொஸ்டின் வரும். பொருத்தம்ங்கிறது பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால், பொருத்தம் அதாவது தீன், திரும்பவும் சொல்கிறேன், நற்பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்து நம்ம ஃபேமிலியுடைய தரம், அவங்க ஃபேமிலி நிகரானது, படிப்பு, போக்குவரத்து, இதில் பழக்க வழக்கங்கள். இப்போ சில சமயத்தில் உருது சகோதரர் இருக்காங்க, தமிழ் சகோதரர் இருக்காங்க, கூடாதுங்கிறது அல்ல. நிக்கா கூடுமா கூட ஒருபோதும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஃபாரினில் ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் இருக்கா, நிக்கா பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு ஏழை பொண்ணு நிக்கா பண்ணிக்கலாம், கூடும். சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பொருத்தங்கள் இருப்பது சிறந்தது என்று சொல்லப்படுமே தெரியுமா, அவை கட்டாயம் அல்ல. ஆனால் ஈமான் கட்டாயம், ஈமானில் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு சிறந்த ஆண் அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட என்ன பண்புகள் இருக்கலாம்? இரையச்சம் மற்றும் ஒழுக்கம், பண்பாளர், இரக்கம் உள்ளவர், உழைப்பாளர். அதாவது உழைப்பாளர் நல்ல ஒரு ஆணிட்ட நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பண்புகள் வேணும். இப்படி நம்ம சொல்கிறத இன்டைரக்டாக உன்னைகிட்ட தம்பி இந்த பண்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே நோக்கம். யாராக இருக்கணும்? இரையச்சம் உள்ள பிள்ளையாக இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை, பயங்கரம் ரொம்ப நீட்டாக இருக்கணும். சனிக்கிழமை அப்படியே தள்ளாடிக்கிட்டு வர்றான்னா அவனுக்கு போய் பொண்ணு கொடுக்க முடியுமா? காரணம் வீக்கெண்டு, நாங்கள் ரொம்ப 5 நாள் கிழிச்சிட்டோம் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நாங்கள் குடிக்கிறோம், ஏற்றுக்கிற முடியுமா? ஒருபோதும் ஏற்றுக்கிற முடியாது. அப்போ இரையச்சம், ஒழுக்கம், பண்பாளர், பெரியவங்களை மதிக்கக்கூடிய பழக்கம்,
நல்ல உயர்ந்த குணங்கள் இருக்குது. ஆசிரியர்கள் மதிக்கக்கூடிய பழக்கம். சில பேர் பார்ப்பாங்க, ரொம்ப திறமையாக இருப்பான், ஆசிரியரை மதிக்க மாட்டான். ரொம்ப திறமையாக இருப்பான், பெரியவங்களை கேலி பண்ணுவான். இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு பெரிய ஆட்க மாதிரி தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் லாஷையே அந்த உலகத்தில் அடைவாங்க. அதனால் இது இரக்கம், ஒரு ஆணிட்ட இருக்க வேண்டிய பண்புங்கிறது இரக்கம் பண்ணுறோம். ஏன்னா பலகீனமான ஒரு பெண் அவனிடத்தில் கொடுக்கப்பட போகிறாள். இவன்கிட்ட இரக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் சர்வாதிகார சிந்தனை உள்ளவனாக இருந்தால் நல்லது இல்லை. 5வது சொல்லக்கூடியது உழைப்பாளர். ஒரு ஆணுன்னு சொன்னால் உழைப்பானாக இருக்கணும். சில பேர் சோம்பேறியா, நான் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துடுறேன், கிட்டத்தோடு சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் சரியாக வராது. நான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன், என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு ஒரு அடிமை போதும், மருமையன் தேவையில்லை, மாப்பிள்ளை தேவையில்லை. சில பெண்கள் பஞ்சாயத்துக்கு சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், தான் சொல்கிறது மாதிரிலாம் பையன் ஆம்பளை கணவன் கேட்கணும், நீ சொல்கிற மாதிரிலாம் கேட்கணும்னா ஒரு வேலைக்காரன் போதுன்னு சொல்கிறது. அதுக்கு யார் தேவையில்லை? கணவன் தேவை. கணவன் எதுக்கு? கணவன் ஆற்றல் மிக்கவனாக இருக்கும், அவன் உழைக்கணும், கஷ்டப்படணும், ரோஷம் இருக்கணும். ரோஷம் இல்லைன்னு வச்சுக்க நீங்கள் துரத்தினா கூட போக மாட்டாங்க. ரோஷம் இருக்கணும். இதுவெல்லாம் ஆணிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள். ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் இறையச்சம் ஒழுக்கம் இருக்கணும், பண்புகள் இருக்கணும், மரியாதையாக நடக்க தெரியணும், அன்பு வெளிப்படுத்தணும். அவங்க பயங்கர ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கணும் கட்டாயம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு சேர்த்து ரிசிக்கு தர வேண்டிய தார்மீக கடமை யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. அவங்க அன்பு வெளிப்படுத்தக்கூடிய பெண்களுக்கு உண்டான இயல்பு அதுதான் நமக்கு நல்லது, நமக்கு நல்லது. இத்தகைய பண்புகள் உள்ளவங்களை தேர்ந்தெடுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்து இது பண்ணணும்னு சொன்னால் கவனிக்கணும். மணமக்கள் தேர்வுன்னு சொன்னால் துவா தான் செய்யணும். ரொம்ப அலசினாலும் ஆய்வு செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் ருஜு ஆகணும். இல்லைன்னா நம்ம யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எந்த பொண்ணை போய் பார்த்தாலும் சூஃபியாக தான் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் தெரியும் சூஃபி யாருண்டு. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம பசங்களை மாப்பிள்ளை பார்க்க வந்தால் வேணும் ஏறி குதிக்கவா போகிறான், ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி தான் இருப்பார். நிக்கா பின்னாடியில் அவர் யாருண்டு ஒரு சுயரூபம் தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் விசாரிக்கிறோம், அதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ் இடத்துல அழுது மன்றாடணும். யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு சாலிஹான பையனை கொடு, என் பையனுக்கு சாலிஹான பொண்ணை கொடுன்னு யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் இடத்துல ஃபஸ்ட்டு கேட்கணும். அதுக்குண்டான முயற்சிகள், சில தகவல்கள் வருது, நல்லவங்கள்ட்ட ஆலோசனை செய்யலாம், இஸ்திகாரா செய்யணும். சரி, இதெல்லாம் செஞ்சு ஒரு முடிவெடுத்துட்டோம். முடிவெடுத்ததுக்கு பின்னாடி முதபதவாக இருக்கக்கூடாது. சில பேர் எல்லாம் முடிவெடுத்துருவாங்க, அதுக்கடுத்து திரும்ப குழப்பிக்கிட்டே இருப்பாங்க, இதை செய்யலாமா வேணாமா. இது கரெக்டாக இல்லை. வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். அவ்வளோதானே, முடிக்கிற வரைக்கும் மஷ்வரா, முடிஞ்சிருச்சு அஸம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தவக்கல் அலல்லாஹ், அவ்வளோதான். அதுக்கடுத்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். ஒரு பெண்ணை பார்க்குறதுக்கு அனுமதின்னு சொன்னால் மணமகன் மணமகளை ஒரு முறை பார்த்து கொள்வதற்கு அனுமதி உண்டு. அதான் பாருங்கள், நிக்காவுக்கு முன்னால் ஹராம் ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் ஹலாலாக ஆகுது, அப்படித்தானே? அது ஹராம் தானே, அந்நிய பெண்ணை பார்க்கறது ஹராம். நிக்கா ஏன் அப்படின்னு சொன்னால் இவர்கள் நீண்ட நெடுங்காலம் தங்களுடைய அந்த அந்த உறவில் அகுதுன் கலீல், மீசாக்குன் கலீல் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ட்ராங்கான ஒப்பந்தத்தின் மூலமாக இணையக்கூடியவர்கள். அங்கே எந்த விதமான பிசிறு தட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக மார்க்கம் என்ன செய்து, அனுமதிக்கப்படாத ஒன்றை ஒரு சில நிமிடங்களுக்கு மட்டும் ஒரு தடவை பார்ப்பதற்கு அனுமதிக்கிறது. இது பார்க்கறதுக்கு அனுமதிக்குங்கிறத சில பேர் என்ன நினைச்சுக்கிறது, அப்பவே பார்த்துட்டு மொபைல் நம்பரை கொடுத்துறாரு. சில பேர் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் மொபைலை கொடுக்கறது. இதுக்கு பேர் கிஃப்ட் அல்ல, ஃபர்ஸ்ட் வேட்டு முசீபத்தை கொடுக்குறோம்னு அர்த்தம். எந்த வகையிலும் அனுமதிக்கப்பட நம்ம சொல்லணும். நம்ம தான் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை இருக்கு. உலமா சொல்லணும், தயவு செய்து நிக்கா நான் சீக்கிரமாக வச்சுக்கிறேன், நாளைக்கு கூட நிக்கா வச்சுக்கோங்க, நிச்சயம் வேணுங்களா ஒன்றும் கட்டாயமெல்லாம் இல்லை, வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் இல்லை நிக்காவுக்கு 6 மாதம் இருக்குது, 5 மாதம் இருக்குது, பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறட்டும், அவங்களுக்கு மத்தியில் உறவை பில்டு பண்ணட்டும். ஒரு பில்டு ஆகாது, பில்டிங் டேமேஜ் ஆகிரும். எத்தனையோ இந்த விளையாட்டுக்கு சொல்லலை, பல நிக்காகள் கேன்சல் ஆகிருக்கு, பல நிக்காக கேன்சல் ஆகிருக்கு. எதனால கேன்சல் ஆகிருக்கு? பேசியதாலேயே கேன்சல் ஆகிருக்கு. தேவையே இல்லாது என்ன பேச முடியும்? என்னத்தையாவது பேசுறது, தேவையில்லாத பேசுறது, பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இருக்காது, சம்மந்தம் இல்லாமல் பேசுறது. மனுஷன் துனியாவிலேயே ஆபத்தானது பேசுறது தான். சில பேர் பாருங்க ரொம்ப சாஃப்டாக அமைதியாகவே இருப்பாங்க, அவங்க பெரும்பாலும் தப்பிச்சிருவாங்க. இப்போ என்ன மாதிரி உளர்ற ஆளுக்கு டிக்கெட் இருந்தேன்னு சொன்னால் பேசிக்கிட்டே இருப்போம், மாட்டிக்கிறோம். அது இயல்பு தானே. எவ்வளவு தூரம் அமைதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆபத்து கம்மி. பேசுனா பிரச்சனை. இவங்களுக்கு சப்ஜெக்டே இல்லாமல் பேசி ரொம்ப முகப்பத்தா பேசுகிற மாதிரி காமிச்சு கண்டது கடியதை சொல்லி கடைசியில் இப்லீஸ் உள்ள பூந்து நிக்கா வீணா போகிற அளவுக்கு கேன்சல் ஆகிற அளவுக்கு உண்டான சூளைகள். சரி, இதில் இன்னொன்று நம்முடைய தேவைக்காக யாரை நிக்கா செய்யக்கூடாது அப்படின்னு குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்லுது.
அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நாமும் தெரிஞ்சுக்கணும். சில பேர் அக்கா மகளை நிக்கா பண்ணலான்னு கேட்பாங்க, நிக்கா பண்ண முடியாதுங்கிற தகவலை சொல்லணும். அதே சமயத்தில் சாச்சா மகளோ சாட்சி மகளோ பெரியம்மா மகளோ பெரியப்பா மகளோ கூடுமான்னு கேட்டால் கண்ணை மூடிக்கிட்டு கூடாதுன்னு சொல்லிடக்கூடாது. கூடாதுன்னு சொல்லிட்டா அதுவும் தப்பாக போயிடும். அதனால் தடை செய்யப்பட்ட ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம்னா யார் யார் தடை செய்யப்பட்டவர்கள். இன்றைக்கி பால்குடிங்கிற உறவு இல்லை, ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் அதுவும் ரொம்ப முக்கியம். இரத்த வழியாக எதுவெல்லாம் பிரச்சனையோ பால்குடியின் மூலமாக பிரச்சனை தான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இந்த ஆயத்தை கொடுத்துருக்கோம். நிக்காஹ், நிறைவான நிக்காஹுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் மணமக்கள் இருவருடைய ஒப்புதல் வேணும். மணமகன் மணமகள் இவங்களுக்கு மத்தியில் ஈஜாபு கபூல் என்ற ஒப்பந்தம் நடைபெறணும். 2 பேருடைய ஒப்புதல், ஈஜாபு கபூல், அதுதான் ரொம்ப முக்கியமானது. மணமகன் சொன்ன இன்னார் மகள் இன்னார், நம்ம மணமகனுக்கு சொல்லிக் கொடுப்போம், என்னுடைய மகள் இன்னாரை இத்தனை ரூபா மகருக்கு உங்களுக்கு நிக்கா செய்து தந்து விட்டேன் என்று சொல்வதும் அதை அவர் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லணும். இந்த ஒப்பந்தம் நடக்கணும். இந்த ஒப்பந்தம் நடக்கும் பொழுது 2 மூமின்களான சாட்சிகள் இருக்கணும். இந்த ஒப்பந்தத்திற்கு மகர் மணப்பெண்ணுக்கு மனக்கொடையாக ஒரு ஆண் ஏதேனும் ஒரு பொருளை அன்பளிப்பாக கொடுக்கணும். இந்த ஒப்பந்தம் நடக்கின்ற பொழுது 2 முஸ்லிம்கள் சாட்சியாக இருப்பாங்க. இது கட்டாயமானது. இதற்கு முன்பு ஹுத்மா எனும் பிரசங்கமும் நிக்காவுடைய ஈஜாபு கபூலுக்கு முன்பு துவா செய்து கொள்வதும் ஏற்றமானது. அல்ஹம்துலில்லாஹ். அதோட மகரை பற்றி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரைட்டில் கொடுத்துருங்க பாருங்கள். மகரில் ஒரு சிறந்த அளவு என்ன அப்படின்னு ஒரு பையன் கேட்குறார். நமக்கு ஹதீஸில் வந்திருப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12.5 ஊக்கையாவை விட அதிகம் கொடுத்ததில்லை அப்படின்னு வரும். 12.5 ஊக்கையா அப்படிங்கிறது ஒரு ஊக்கையா 40 திர்ஹம், அதாவது ஒரு திர்ஹம் 40 திர்ஹம் அப்படின்னு சொன்னால் 12.5 × 40 500 திர்ஹம். ஒரு திர்ஹம் அப்படிங்கிறது 2.97, கிட்டத்தட்ட 3 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மி, 2.97 கிராம் வெள்ளி. அந்த கணக்கு பார்த்தோம்னா 500 × 2.97 1485 1485, 1.5 கிலோவுக்கு 15 கிராம் கம்மி. இந்த தங்கம் இது ரேட்டு நான் அது பழைய நேரத்தில் தயாரிக்கும் பொழுது 68 ரூபான்னு போட்டிருக்கோம். இன்றைக்கி ரூபா 300 சில்லறையாக இருக்கும். அதை நம்ம பெருக்கி பார்த்துக்கிட்டோம்னா தெரிஞ்சிடும் இன்றைக்கி எவ்வளோ காசு வருது. எவ்வளோமா வரும்? கால்குலேட்டர் வச்சு 200 ரூபாயா இருக்குது. சில்வர் ரேட் என்ன? குறைஞ்சிருக்கு மாஷால். இப்போ குறைஞ்சிருக்கு, 300 ப்ளஸ் கூட வந்துச்சு. 245 × 1485 பாருங்க. இப்போவே பெட்டர் மகர் அப்படிங்கிறது 3,63,825 ரூபா. எல்லாம் 15 சென்னையிலாம் இருக்கும். 585 ரூபா 585 ரூபான்னு சொல்லுவாங்க. ஆனால் 585 ரூபாங்கிறது அவங்க எப்போ 585 முடிவு பண்ணாங்களோ அந்த நேரத்தில் அது பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கும். 136. ஆனால் 136 முடிவு பண்ணும் பொழுது அது ரொம்ப வேல்யூபிள் பொருளாக இருந்திருக்கும். அந்த 136க்கு இப்போ மரியாதை இல்லைங்கிறது தான் பிரச்சனை. அதுக்கு தகுந்தவாறு மாற்றிக்கிறோம். ஓகே, இல்லை யார் கொடுக்குறதுங்கிறத விட கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இதை விட வெயிட்டாக கொடுக்குறவங்கெல்லாம் கூட இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஓரளவு மகர்கள் கொடுக்கப்படுது. அதான் சொல்ல 3 பவுன் நிறைய பேர் கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு நேரம் இருந்துச்சு, மகர் எழுதப்படணும் மட்டும் விளங்கி வச்சிருந்தாங்க, கொடுக்கப்படணும் விளங்கி வைக்கல. அதான் 1.5 கிலோ வெள்ளி, அது பெட்டர். அது 1.5 கிலோ வெள்ளி பெட்டர் அப்படிங்கிறது தான். கூடுமான அளவுங்கிறது 3 கிராம் இருந்தால் கூட கூடும்னு தான் வர முடியும். அப்படித்தானே வர முடியும். குறைந்தபட்ச அளவு ஷாஃபி மதஹ்புடைய கருத்தில் எந்த மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் அது கூடுமானது தான். குறைந்தபட்ச அளவில் இது பெட்டர் அளவில். இதைத்தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட கூட வாங்கலை, கூட கொடுக்கலை, இதை விட அதிகமாக கேட்காதீங்கன்னு சொல்ல வந்தது தான். அவங்க ஒன்றும் வெறும் 1000 ரூபாயில நிற்க முடிச்சுக்கோங்கன்னு சொல்ல வரல. 12.5 ஊக்கியாவை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக வாங்கலை, கொடுக்கலை. அதனால இதை விட கொஞ்சம் கேட்காம இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வரும்பொழுது தான் இது பெட்டரே தவிர இதை தஹதீத் பண்ணுறதுக்கு இவ்வளவுதான் சொல்கிறதுக்கு எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம போயிடுவோம். அதே போல் அதுக்கு அடுத்து அப்படின்னு சொன்னால் வலிமா விருந்து. வலிமா விருந்து என்பது ஆண்களின் தரப்பிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய விருந்து. அதுவும் சக்திக்கு உட்பட்ட மணமகன் விருந்தளித்தல் தான். ஏகப்பட்ட காசை லட்சக்கணக்கில் கடன் வாங்கி பயங்கரமாக விருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை அல்ல. விருந்துன்னு சொன்னாலே பிரியாணி தான் அப்படிங்கிற கணக்கும் இல்லை. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் எதுவெல்லாம் உணவாக சாப்பிடுவதற்கு பரிமாறிக்கொள்ள முடியுமோ அவைகள் அனைத்தும் வலிமாவாக பார்க்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ்.
ஓகே, திருமண நாள் அன்று அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறோம், திருமண நாளைக்கு என்ன பண்ணணும்? காலையில் எந்திரிக்கணும்ப்பா, சுபு தொழுகணும். அன்றைக்கே சுபு தொழுகலைண்டா நல்ல நாள் பார்த்து நிக்காக பண்ணணும் அப்படின்னா நல்லா சுபு தொழுதா தானே நல்ல நாளாக இருக்க முடியும். சுபு தொழுகலைண்டா எந்த நாளாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான். சொல்கிறோம், காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சுக்கோங்க, சுபு தொழுதுக்கங்க, தேவையற்ற ரோமங்களை கலைந்து கொள்ளுங்க, நல்லா குளிச்சுருங்க, சிறந்த உடை உடுத்திக்கங்க, 2 ரக்காத்து ஹாஜத் நஃபில் தொழுங்க. ஹாஜத் நஃபிலுடைய நோக்கம் என்ன? 2 தொழுகிறது மூலம் இந்த நிக்கா மஜ்லிஸும் சிறப்பாக இருக்கணும், இதை தொடர்ந்து நடைபெறுகின்ற எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுட்டு மஜ்லிஸுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு அடுத்து அதுக்கு இப்போ நிக்கா முடிஞ்சோடனே இன்னொரு தேவை, ஃபஸ்ட் நைட்டுன்னு ஒன்று கொஸ்டின் வரும்ல, அது ரொம்ப அவசரப்பட வேணாங்கிறனால கொஞ்சம் பின்னாடி சொல்கிறோம். ஓகே, பகுதி 2 அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஜி முடித்தவங்க தான் இருந்தாலும் ஒரு கேட்குறதுல ஒரு சந்தோஷம் தானே, நம்ம சொல்லணுமில்ல, அதுக்காக சொல்கிறேன். கணவன் மனைவியுடைய கடமைகள், அந்த உறவு வந்துட்டு சொன்னால் நெருக்கமான உறவு, இது சாதாரண உறவு அல்ல. அப்போ அவங்களுக்கு சொல்லணும் எப்படி நம்ம நடந்துக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கை சீராக முகப்பத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குறைந்தபட்ச கணவனுடைய கடமைகள் அப்படின்னு சொன்னால் அவன் மனைவிக்கு உடை கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், தங்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், உள்ளிட்ட தேவைகள், அவருடைய தேவைகள் அனைத்தையும் இவன் தான் பூர்த்தி செய்யணும். உங்கள் அப்பா வீட்டில் ஒன்று வாங்கிட்டு வாங்கலாம் சொல்லக்கூடாது, இன்னொரு தடவை எந்த காரணத்தை மட்டும் சொல்லக்கூடாது. இல்லை என்னிட்ட வசதி இல்லைன்னா நீ நிக்காஹ் பண்ணக்கூடாது. இவன் தான் எல்லாத்தையும் பொறுப்பேற்கணும், அவருடைய கடமை. 2வது கண்ணியமான அணுகுமுறை, கண்ணியமாக பேசணும். சில பேர் வாயை திறந்தாலே நஜீஸ் வந்து விழுகிற மாதிரி பேசுவாங்க. பசங்கள்கிட்ட சொல்லணும், அப்படிலாம் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இதில் பலாகத்துலாதி எல்லாம் முதரீசில் இருக்கேன், பலாகத்துலாதியால் ஒரு பைத்து வரும், என் மனைவி வாயை திறக்காமல் இருக்கட்டும், அவள் திறந்தால் நரகமே ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான், ஒரு கவிஞர். அது மாதிரி வாயை திறந்த சில பேர் நினச்சிக்கிறோம் பெரிய அது கட்டாமுடாண்டு பேசுனா திட்டுனா நம்மளை பெரிய ஆள் நினச்சிக்கிறேன். சிலதான் அல்ஃபக்ஷ் வல் பதா அத்துமின, அது ரொம்ப மோசமானது. சில நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம். யோத்தா பில் ரிஃப்க் மாலா யோத்தா பில் உன்ஃப், கடுமையில் பெற முடியாததை மென்மையில் பெற முடியும், அதுதான் அணுகுமுறை. இந்த அணுகுமுறையை நீ ஃபாலோ பண்ணணும். இது வெறுமனே நம்ம இப்படி தமிழில் சொல்கிறதுனால நம்முடைய கருத்துக்களை சொல்கிறோம்னு நினைக்க வேணாம். சிலதான் சொல்லக்கூடிய வார்த்தை. நாங்கள் என்ற மணிமார்களுக்கு ஐயுஷையில் மரா துத்தமுத்தாம் சிலர் சொல்லுவாங்கல்ல, சொல்லுங்கள் அந்த ஹதீஸ். நீங்கள் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடுங்க, நீங்கள் உடுத்துற மாதிரி உடை கொடுங்க, நீ சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். 1000 ரூபா சம்பாரிச்சுட்டு 800 ரூபாய் காலி பண்ணிவிட்டு 200 ரூபாய் கொடுத்துட்டு குடும்ப நடத்தலாம் சொல்லக்கூடாது. நீ சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடு, உடுத்துற மாதிரி உடை கொடு, கண்ணியமாக பேசு, திருத்துற எண்ணம் இருந்தால் கூட முகத்தில் கை வச்சிடாத. சிலர் சொன்னாங்க, வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், வீட்டில் வச்சு தான் கண்டிக்கணும். என் மனைவி நான் கண்டிப்பேன், உன் மனைவி தான் நீ கண்டி, வீட்டில் வச்சு கண்டி, ரோட்டில் வச்சு கண்டிக்காது. உனக்கு எப்படி தன்மானம் இருக்கோ அதே போல தான் எல்லாத்துக்கும் இருக்குது. இது சிலதான் சொல்ல வார்த்தை. இதைத்தான் இங்கே கருத்தாக சொல்கிறோம். திருத்துகின்ற எண்ணம் இருந்தாலும் முகத்தில் அடிச்சிடக்கூடாது, பிறர் முன்னிலையில் கண்டிப்பதை தவிர்த்தல். ஹதீஸுடைய கருத்தை தான் டிரான்ஸ்லேஷனாக போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஒரு நல்ல கணவன், சிறந்த ரொம்ப பெட்டர் கணவன் அப்படின்னு சொன்னால் மனைவியின் உணர்வுகளை கூட புரிந்து வரணும். நீ தான் சொல்லலையேன்னு கேட்கக்கூடாது, சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். சொல்லாமலேயே புரிந்து கொள்ளுதல், முகத்தால், ஜாடையால், அவருடைய நடவடிக்கைகளால். ஒரு கணவன் மனைவியுடைய உணர்வுகளை புரியணும், அவருடைய விருப்பங்களை தெரிஞ்சு நிறைவேற்றணும், சகிப்புத்தன்மையோடு நடக்கணும். சொல்லுவாங்க, ஆணிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு சகிப்புத்தன்மை, பெண்ணிடத்தில் இருக்க வேண்டியது சுக்ரியா. ஆணிடத்தில் சகிப்புத்தன்மை நிறைய இருக்கணும். ஏன்னு சொன்னால் நம்மளை விட 5 வயசு 10 வயசு கம்மி அந்த பெண்ணிடத்தில். ஏற்கனவே நம்ம துனியா ஃபுல்லாக சுற்றுறோம், நாய் விரட்டுற மாதிரி நமக்கு மேலே உள்ள விரட்டுறான், திட்டுறான். இதுக்கெல்லாம் பின்னால் கூட நமக்கு சில பிரச்சனைகள் வருது, திருந்தது கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு இப்படி பிரச்சனைகளை எதையுமே பார்த்தது இல்லை, செல்லமாகவே வளர்த்துட்டாங்க. 2வது வயசும் கம்மி. அப்படி இது நான் சொல்லலை, இமாம் கசாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. யஹ்யாவில் நீங்கள் படிச்சு, யஹ்யாவெலாம் நிக்காஹுடைய பாடத்தை படித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சூஃபி, ஒரு பெரிய ஷேக், ஒரு மகான் இவ்வளவு இன்டெப்த்தாக எழுத முடியுமான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. யஹ்யாவில் பற்றிலாம் படிக்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாமே மதரசாக்களில் 30 பேஜ் 40 பேஜ் பறக்கத்துக்கு ரொம்ப பறக்கத்து தான் படிக்க முடியும். இப்போ அந்த பறக்கத்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பேருக்கு இது பண்ணுறோம் இல்லை, பேருக்கு பண்ணாலும் மாணவர்கள் முத்தாலா பண்ணணும். உஸ்தாமார்கள் நம்மெல்லாம் நிறைய முத்தாலா பண்ணணும். மதரசால படிச்சுட்டோம் அப்படின்னு விட்டுற முடியாது. நிக்காஹுடைய பாடத்தை படித்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அஸ்ஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப டெப்த்தாக போய் எழுதுவாங்க. இவ்வளவு தூரம் தெரியுமா? அவங்க தான் சூஃபியாக்கள். அவங்களுக்கு ரப்ப மாரிஃபத்துல்லாஹ் எப்படி தெரியுமோ அல்லாஹ்வுடைய ஹல்களை பற்றிய ஞானமும் தெரியும். மாஷா அல்லாஹ். எது சொல்ல வரேன், சகிப்புத்தன்மை நம்மகிட்ட நிறையா இருக்கணும், எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறணும்.
அவ்வளோதான். எதிர்பார்ப்புன்னா நான் வந்து தம்பி முஸ்தபா சேர்ந்து அடிக்கடி சொல்லுவாங்க, யாரையாவது ஒருத்தரை மனசில் வச்சுக்கிட்டு இவ மாதிரியே இருக்கணும் மனைவி அப்படின்னு எதிர்பார்க்காத. அவ யாரையாவது ஒருத்தனை நினச்சிக்கிட்டு அவனை மாதிரியே நீ இருக்கணும்னு சொன்னால் இது கதைக்கு உதவாது. அல்லாஹ் உங்களுக்கு யார் யாருக்கு என்ன தந்திருக்கிறானோ அதை கொண்டு திருப்திப்பட்டு கொள், ரொம்ப முக்கியம். அதே போல் அவங்கள்ட்ட நல்ல குணங்கள் இருக்குன்னா புகழ்ந்து சொல்லுங்கள், வேலைகளை பகிர்ந்துக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னால், வேலைகளை பகிர்ந்துக்கிறது கௌரவ குறைச்சலாக ஆண்கள் நினைக்கிறார்கள். அப்படியே அல்ல. இவன் வெளியிலையும் வேலை செய்கிறது, வெளியில் வேலை செய்கிற மாதிரி காமிச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆண் வந்து ரொம்ப நேரம் வீட்டில் இருக்கக்கூடாது. இது ஒரு பாடம். ரொம்ப நேரம் வீட்டிலையே இருந்துக்கிட்டு இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வேலை இருக்கோ இல்லையோ வெளியில் தான் இருக்கணும். என்னடா அசர்த்து ராங் ஐடியா கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. அதுதான் உண்மை. நம்ம பசங்கள்ட்ட சொல்கிறதும் வெளியில் இருக்கணும், வெளியில் வேலை செய்யணும், உழைக்கணும், கஷ்டப்படணும், அதுதான் உண்மை. அப்படி உனக்கு அதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட வீட்டில் ரொம்ப நேரம் இருக்காத, நாய் கூட ஒன்றும் மதிக்காது. அப்படி வெளியில் இருந்துட்டு வீட்டுக்கு போனால் நம்ம வெளியிலையும் வேலை செய்கிறதில்ல, வீட்டுக்கு போனால் நான் ஆம்பளை, நான் செய்ய முடியாது. இந்த ஆட்டிடியூடு வந்து இஸ்லாமிய ஆட்டிடியூடு அல்ல. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு பற்றி ஆயிஷா மாட்ட கேட்ட சொன்னாங்கல்ல, அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிடுவாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இதா ஹலரத்தி ஸலாத் துளிக்குரிய நேரம் இருந்துச்சுன்னா கன்னஹு லம் யாரிஃப் லம் யாரிஃப்னா வலம் நாரிஃப், எங்களுக்கு மத்தியில் அறிமுகம் இல்லாதவர் போன்று ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிடுவாங்க. நம்ம ஆட்கள் நேர் மாற்றம். ஒன்று மனைவிக்கு அப்படியே சரண்டர் அடிமையாகி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான், பாங்க சொல்லட்டும் இகாம சொல்லட்டும் பிரச்சனையே இல்லை. அல்லது நான் யார் தெரியுமா, என்னைய சொல்ல முடியுமான்னு கேட்பான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான், பக்கத்தில் இருக்கிறத எடுத்து கூட போட மாட்டாங்க. இந்த ரெண்டும் இஸ்லாமிய பண்பு அல்ல அப்படின்னு சொல்றதான் நோக்கம். குறைகள் தவறுகளை மன்னிக்கணும், கனிவுடன் நடக்கணும், தேவைப்படும் சமயங்களில் கண்டிக்கணும். ஏன்னு சொன்னால் இதுலேயும் தப்பு பண்ணுறாங்க. அன்பாக நடக்கணும்னு சொன்னோன்னே மனைவி எந்த தவறு செய்தாலும் கண்டிக்கிறது இல்லை, அந்த திராணியை நம்ம இழந்துறது, அது தவறு. ஒல் காதிமீன் அல் கைல் ஒல் ஆஃபீனா அனின்னாஸ், அதெல்லாம் சிறந்த பண்புகள் தானே. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், கோபத்தை அடக்கணும். அதே சமயம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, மனிஸ்துக்லிப வலம் யக்லபு ஃபஹுவ ஹிமாருன், கோபம் மூட்டப்பட்டு கோபம் வராதவன் கழுதை அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மனைவி மக்கள் தவறு செய்கின்ற பொழுது, மாணவர்கள் தவறு செய்கின்ற பொழுது திருத்த கடமைப்பட்ட ஒரு ஆசிரியரோ பெற்றோரோ அதை பட்டும் படாமல் கணவனோ கடந்து செல்வானேயானால் இவன் கழுதைன்னு அர்த்தம். அப்போ கோபப்படணும், வருத்தப்படணும். அதே சமயத்தில் கடாமுடான்னு நடக்கக்கூடாது. எவ்வளவு மாத்திரை கொடுக்குறோம், மாத்திரை தான், அதுக்காண்டி மாத்திரையை 10 மாத்திரையை ஒன்றா போட்டால் மௌத்தாயிருவாங்க. அதே போல் கண்டிக்கிறது தான், கண்டிக்கிற மெத்தடு முறை, எவ்வளவு கண்டிக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு கண்டிக்கணும், அந்த முறை அறிந்து அவங்கள கண்டிக்கணும், கண்டிக்காமலும் இருக்கக்கூடாது. அதே போல் தாயையும் மனைவியையும் பேலன்ஸ் செய்ய தெரிதல். நிறைய ஆண்கள் பசங்கள்கிட்ட சொல்லணும், நீங்கள் தோற்று போகிறது இந்த இடம் தான். தாயையும் மனைவியும் பேலன்ஸ் செய்ய முடிகிறது இல்லை. நைட்டுக்கு போனால் ஏதோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே கொட்டப்படுது, பகலில் இருந்தால் அம்மா ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொட்டுறாங்க, கடைசியில் அவங்க 2 பேரும் கொட்டிட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க. இவனுக்கு வந்து இரவும் போச்சு பகலும் போச்சுங்கிற மாதிரி தெரியுது. அந்த நிலை வரவிடக்கூடாது. அம்மாவுடைய ஸ்டேஜ் வேறு, தாயின் மீது உண்டான முகப்பத் அந்த ஸ்டேஜ் வேறு. இதை கொஞ்சம் இது பண்ண தெரியும். சில பேர் என்னன்னு கேட்டால், எல்லாம் நான் ஓப்பனாக இருக்குன்னு, மனைவி ஏதாவது சோப்பு கேட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு பொருளை கேட்டிருப்பாங்க, எரும மாடு நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கம்மண்டு இருக்க வேண்டியதானே. இவன் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லுவான், என் மனைவி சோப்பு கேட்டால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். உடனே அவங்க, நான் எத்தனை நாள் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு இதை தான் கேட்டேன், இதை என்னென்னலாம் வரும். நீ மனைவிக்கு செய்கிறது அம்மா கேட்டாங்களா, உன்னை சொல்ல சொன்னாங்களா? அல்லது அம்மாவுக்கு கொடுக்கறத அம்மாவுக்கு நீ லட்சமாக கொடுங்க, தாயை கவனி, அதை விட நமக்கு வேற என்ன இருக்கு? ஆனால் இதை போய் மனைவிட்ட சொல்லணுமா? தேவையே இல்லை. தேவையில்லாத முசீபத்தை, என்ன ரோட்டில் போகிற பூச்சியை காதில் தூக்கி போட்டுட்டு குத்துது கூடன்னு சொல்கிற மாதிரி நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆண்களால் தான் வருகிறது. அவங்க வேணும்னு செய்கிறதில்ல. மனைவியை எப்படி நடக்கணும், தாயிட்ட எப்படி நடக்கணுங்கிறத பேலன்ஸ் செய்ய தெரியலின்னு அர்த்தம். பசங்களுக்கு அதை லேசாக நம்ம சொல்லி கொடுக்கணும். அதே போல் மனைவியின் பெற்றோரை மதித்தல். மனைவி இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால், துனியாவில் சில பேர் தன்னுடைய குடும்பத்தை உயர்வாக பேசுவான், மனைவியின் குடும்பத்தை மட்டமாக பேசுவான். அவன் கிடக்கிறான் உங்கள் ஆளுக்க, அது அவங்க என்ன சாப்பாடு போட்டாங்கன்னு எனக்கு தெரியுமில்ல, என்னென்னத்தெல்லாம் பேசுவான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிக்காக இங்கே இழுப்பான், என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இது என்னன்னு கேட்டால், நான் எல்லாம் பேசுவேன், நீ கேட்கத்தான் வேணும். இது நியாயம் அல்ல. ஒருத்தரை காயப்படுத்தி வரண்டி கீறி சிலதான் அதெல்லாம் சொல்லுவேன், ஓவராக பண்ணாதீங்கப்பா, நைட்டில் எங்கே போயிட போகிறீங்கன்னு கேட்பாங்க இன்டெரக்டாக. மாப்பிள்ளை அங்கே தானே வந்து ஆகணும். யார் எவ்வளோ ஏறுறாங்களோ அவ்வளோ தூரம் நைட்டில் இறங்க வேண்டியது இருக்கும். நம்ம ஏற வேண்டியதும் இல்லை, இறங்க வேண்டியதும் இல்லை. கொஞ்சம் கவனமாக போயிட்டா கரெக்ட் ஆயிரும்னு அர்த்தம்.
சல்லதாசன ஹதீஸ் உலகத்தில் வேறு யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. பெருமானார் சொல்கிறாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் அலி, நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம வந்து அப்படி உதாசீனப்படுத்திட்டு போக முடியாது. இவளையெல்லாம் நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ உங்களுடைய மனைவி தான் உங்களை நல்லவன்று சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் உங்கள் அம்மா சொன்னாலும் ஏற்றுக்கிறப்பட மாட்டாது, வாப்பா சொன்னாலும் ஏற்றுக்கிறப்பட மாட்டாது, ஆசிரியர் சொன்னால் கூட அது முழு முழு அக்செப்டடல். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாத்துக்கும் உன்னை பற்றி ஒரு பக்கம் தான் தெரியும், நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. நீ ரொம்ப நல்லவனா அவங்கள்ட்ட எல்லாம் காமிச்சிட்ட, உன்னுடைய ஒரு பேஜ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், இன்னொரு பேஜ் இருக்குது, அது அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் உன் மனைவிட்டு நீ மறைக்கவே முடியாது. 100% நம்மளை பற்றி தெரிந்தவர்கள் என்று சொன்னால் யாராத்தான் இருக்க முடியும்? மனைவியாக தான் இருக்கணும். அதனால சொல்லதான் சொல்கிறாங்க, அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதே போல் நீங்கள் பரிபூர்ணமான ஈமான் வேணும்னு சொன்னால் நல்ல பண்புகள் இருக்கணும், குடும்பத்தில் மென்மையாக நடக்கணும். இதே வார்த்தை வரும். சில பேர் அதாவது வெளியில் பயங்கரமாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ள சாஃப்டாக இருப்பாங்க. சில பேர் வீட்டில் பயங்கரமாக இருப்பாங்க, வெளியில் வந்து ஒரு மாதிரியாக ரொம்ப சாதாரணமாக நடந்துக்குருவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் வெளியில் ரொம்ப போல்டாக இருக்கணும், வீட்டில் பொறுத்தளவு சாஃப்டாக தான் இருக்கும். வீட்டில் எலி வெளியில் புலி, இது அவன் தப்பான அர்த்தத்தில் கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் நியாயமானது, இதுதான் கரெக்டானது. வீட்டில் வந்து நீங்கள் யார்? நீ அம்மாவுக்கு மகன்தான், அப்பாவுக்கு பிள்ளைக்கு அப்பா தான், கணவனுக்கு மனைவிக்கு கணவன் தான். இந்த ரோலை நீங்கள் யாரும் மீறவலாம் முடியாது. அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அவ்வளோதான், அப்படி தான் இருக்க முடியும். உங்களுடைய ஆளுமையை காண்பிப்பது உங்களுடைய பணியில் காமிக்கணும், உங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஹிதமாத்துகளில் காமிக்கணுமே தவிர வீட்டில் காமிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ அதே சரி, ஆண்களுக்கு வேலை சொன்னால் பெண்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் சொல்லிக்கலாம். கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், கணவனின் அன்பையும் மகிழ்ச்சியும் அவன்கிட்ட வெளிப்படுத்தணும், கணவனின் உடல் ரீதியான தேவைகள் தேவைப்படும் போதெல்லாம் பூர்த்தி செய்யணும், கணவன் விரும்பும் வகையில் சுத்தமாக அலங்காரமாக இருக்கணும். இது ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம். சில பேர் பெண்கள்கிட்ட கட்டுப்படக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. குத்துபாச மாதிரி நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு மாற்றம் செய்யணுங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அப்படி பெண்களை வளர்க்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்போம், நம்ம பிள்ளைங்களாக இருந்தால் சொல்லிக் கொடுத்து தான் அனுப்போம். இன்னொரு பெரிய பிரச்சனை வருது, சுத்தமின்மை அப்படிங்கிறது. பாடாவதி நைட்டியை போட்டுக்கிட்டே சுற்றுறாங்க, அதோட படுக்க போகிறாங்க. இவனுக்கா அந்த பார்த்தாலே மூடு இருக்கிற மூடும் போயிடும். இல்லை, அப்படி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். நான் வந்து இது நகைச்சுவைக்காக கூட சொல்லலை, சில பஞ்சாயத்துகளில் இந்த பிரச்சனைகளே வருது. இது எந்த அளவுக்கு போகுதுன்னு கேட்டால் திருமண உறவை கேன்சல் பண்ணுற அளவுக்கு போகுது. ஆனால் என்னங்க இவ்வளவு இதாக இருக்காங்க, சுத்தமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ சுத்தமே இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம மனைவியை மட்டும் பார்க்கக்கூடாது, நமக்கும் அதுதான் சட்டம். நான் மெயின்டைன் பண்ணணும், சுத்தமாகத்தான் இருக்கணும், கணவனுடைய நம்பிக்கையை பாதுகாக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவன் விரும்பாத நபர் யாருக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது, குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்கணும். அதே போல் மனைவியுடைய அடுத்த சிறந்த பண்புகளாக சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். கணவனுடைய உணர்வுகளை புரிந்து செயல்படணும், கணவனுடைய பெற்றோரிடத்தில் அன்பாக நடக்கணும், கணவரின் வருமானம் அறிந்து செயல்படணும், கணவனுடைய வெற்றி தோல்விகளில் பங்கெடுக்கணும். ஒரு ஹதீஸையும் சொல்ல வர்றோம். கணவன் ஒரு பெண்ணுடைய கடமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதை எலாபரேட் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் ஒன்றுமா, மன வாழ்க்கை. இது உங்களுக்கு புக்கே தருவாங்க, இல்லை புக்கு தருவாங்க. இதை உங்களுக்காக சொல்லலை, நமக்கு ஃபஸ்ட்டு எனக்கு, அப்புறம் உங்களுக்கும், எல்லாத்துக்கும், மாணவர்களுக்கு, நம்ம யாருக்கு ட்ரெயின் பண்ண போகிறோமோ அவங்களுக்கு. அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லும் பொழுது சில விஷயங்களை நம்ம உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் தான் அந்த சொல்ல அசராத்தை கூட கொடுக்கும். இல்லைன்னா வெறுமனே சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். சொல்லுவாங்க, நல்ல உறவு, நல்ல கணவன் மனைவிக்கு மத்தியில் நெருக்கமான ஒரு திக்கஸ்ட் உறவு இருக்குன்னு சொன்னால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல். இது அடிக்கடி சொல்லத்தான் செய்கிறோம். புரியணும். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அல்ல ஒரு பெண் சொல்லிட்டாங்கிறக்கா இல்லை, அவருடைய நேச்சர் என்ன, அப்படிப்பட்டவ இல்லையே, இப்படித்தான் யோசிக்கணும். முறையான உரையாடல், கோபத்தை கட்டுப்படுத்துதல், ஒருவர் மற்றவரின் தேவையை நிறைவு செய்வதில் கவனம் செலுத்துதல். இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விரிவாக பார்த்தா அப்படின்னு சொன்னால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல்ங்க. புரிந்து கொள்ளுதுங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால்,
ஒரு ஆண் பெண் இருவருக்குமே உடலாலும் மனதாலும் வெவ்வேறான இயல்புடையவர்கள், வெவ்வேறான இயல்பு. அந்த வேறுபட்ட இயல்பு தான் முகப்பத்தை தருது. ஒரு பெண்ணிட்ட சாஃப்ட்னஸ் இருக்கும், நம்ம ஹார்டாக இருப்போம். இது ஒரே மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களுடையது சாஃப்ட்னஸ், என்னுடையது ஹார்ட்னஸ். நான் அப்படி இருந்தால் அதுதான் ரசிக்கும். நம்மளும் பொம்பளை மாதிரி அப்படியே ஒரு மாதிரியாக கூணி குறிக்கிட்டு ரோட்டில் பண்ண சரியாக வருமா? வராது. ஒரு பெண் அப்படின்ற ஒரு மாதிரி அது பண்ணால் அதுவும் சரியாக வருமா? வராது. இயல்புகள் மாறி இருக்கும். அந்த மாறி இருப்பது தான் உறவுகளுக்கான காரணம். அப்படி இல்லைன்னா யாரையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நேசிக்க வேண்டிய தேவை இருக்கா? சொல்லுவாங்க மேலே ஒரு நிமிஷமா. இந்த இயல்புகளை இயல்புகளை புரிஞ்சுக்கிறனும். உதாரணத்துக்கு அடுத்தது சொல்கிறேங்க, எடுங்க. இங்கே பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு சில தகவல் மட்டும் சொல்கிறேன். ஆணுடைய முதல் பயம் என்ன இருக்குன்னு கேட்டால் தோல்வியை பற்றி இருக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ஆண் மாப்பிள்ளை நிக்காஹ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே ஒரு ஆண் நம்ம தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்பான். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு ஆண் மனசில் நினைக்கிறது நம்ம தோத்துறக்கூடாது அப்படின்னு நினைப்பான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு தோல்வி பயம் இருக்காது, என்னை ஏற்றுக்கிறணும்னு நினைப்பான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இது எதுக்கு சொல்றது? இயல்பு. இது இயல்பு. ஒரு ஆணுடைய பயம் தோல்வியை பற்றி இருக்கும், பெண்ணின் பயம் ஏற்கப்படாமை குறித்து இருக்கும். நம்ம அவனுக்கு ஃபிட் ஆகாமா ஆக மாட்டோமா, நம்மளை ஏற்றுருவாங்களா இல்லையா, இந்த பயம் பெண்ணுக்கு இருக்கும். அதே போல ரொம்ப அழுத்தம் நிறைந்த நிலைகளில் ஆண் தனிமையையும் அமைதியையும் விரும்புவான், பெண்ணோ பேசுவதையும் பிறர் தன்னை கவனிக்க வேண்டும் என்பதையும் விரும்புவான். நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்னு கேட்டால் ஒரு மூலையில் அமைதியாக உட்காந்துடலாம்னு நினைப்போம். ஆனால் பெண் அப்படி கிடையாது, முன்பை விட கூடுதலாக பேசுவான். ஏன் பேசுகிறான் அப்படின்னு கேட்டால் தன் பக்கம் மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும், தன் மீது பரிதாபப்பட வைக்கணுங்கிறது ஒரு பெண்ணுடைய இயல்பாக இருக்கும். ஆண் அதை எதிர்பார்க்க மாட்டான். அவன் தனிமையில் அமைதியாக உட்கார பார்ப்பான். இது ஆணுடைய நேச்சர், அது பெண்ணுடைய நேச்சர். அதே போல கருத்து வேறுபாடுகளின் போது ஆண் தன் விளக்கங்களை செவிமடுக்க வேண்டும் என விரும்புவான், பெண்ணோ தன் உணர்வுகள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என விரும்புவான். கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னு சொன்னால் ஆண் தான் சொல்றதை கரெக்டாக நீங்கள் விளங்கணும் அப்படின்னு நினைப்பான். பெண் சொல்றதை அல்ல, என்ற உணர்வுகளை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மனநிலையில் இருப்பா. அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. அதனால தான் கணவனிடம் ஏதேனும் குறைகள் ஏற்படும் போது மனைவி உபதேசம் செய்வார். இயல்பா கணவன்கிட்ட ஒரு குறை இருக்குன்னா உபதேசம் செய்வார். மனைவி பிரச்சனையை கூறினால் கணவன் தீர்வு கூறுவான். ஆனா இது ரெண்டுமே தப்பு. அப்படி சொல்றாங்க. என்ன நடக்குன்னு கேட்டா, மனைவி தன் பிரச்சனைகளை கணவன் காது கொடுத்து கேட்க வேண்டும் என விரும்புகிறாரே தவிர தீர்வை அல்ல. மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட பிரச்சனையை சொல்றான்டா, அதுக்கு சொல்யூஷன் கேட்கல, நான் சொல்றதை காது கொடுத்து கேட்கிறானா, நான் சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானா, இதுதான் அவங்களுடைய தேவை இருக்கு. நீங்க என்ன சொல்ல, நம்ம பழக்கமா பதில் சொல்லி பழக்கப்பட்டு கொஸ்டின் வந்தானே ஆன்சர் சொல்லிட்டு இதுதான் எரும மாடு, இதை ஒன்னிட்ட நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த பெண்ணுடைய தகவல் இருக்கும். அதே போல மனைவி உபதேசம் செய்யும் பொழுது நமக்கு நல்லதுதானே சொல்றான் அப்படின்னு கணவன் நினைக்கிறது இல்லை. ஓ, நம்மளை தகுதி இல்லாதவன் நினைக்கிறாளோ, புரியுதா? நம்மளை தகுதி இல்லாதவன் நினைக்கிறா, அதனால தானே நமக்கு உபதேசம் செய்யறா. ரெண்டு பேத்துக்குமே நோக்கம் நல்ல நோக்கம்தான், ரெண்டு பேருடைய இயல்பு தவறாக புரிய வைக்குது. அதனால தான் சொல்லுவாங்க. அடுத்தது அதனால தான் சொல்லுவாங்க, பெண் பேச நினைச்சா கொஞ்சம் பேச நினைக்கிறான்னு பேச விட்டுருங்க, பேசி முடிச்சிடட்டும், கொட்டுறதை கொட்டிடட்டும். ஒரு ஆண் பேச விரும்பலைன்னா அவனை வற்புறுத்தாதீங்க. ஒரு ஆண் அமைதியாக இருக்க விரும்புகிறான்னு சொன்னால் அவனை போட்டு சொல்லுன்னு சொல்லாதீங்க, அவனை சும்மா இருக்க விடுங்க. ஒரு பெண் பேச வருவா, பேசுகிறவளை நீங்கள் கொஞ்சம் விடுங்க, 4 வார்த்தையை சொல்லி முடிக்கட்டும், அப்போ தான் மனசு ஆறும். இது ஒவ்வொருடைய இயல்பு. இந்த கணவன் இயல்பை மனைவியும், மனைவியுடைய இயல்பை கணவனும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா தான், இந்த நேச்சரை விளங்குனா தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். அதே போல் சொல்லுவாங்க, இது ஒரே அதனுடைய தொடர்ச்சி தான் வைங்களேன். கொஞ்சம் ரெண்டு பேருமே பொதுவாக எதிர்பார்ப்புகள் என்பது ஒருவர் தன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கணும். ஆண் எதிர்பார்க்கக்கூடிய என் மனைவி நம்பணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. நான் அவளை நான் பாதுகாத்துருவேன், அவளுக்கு எல்லாமா நான் இருப்பேன்னு என்னை நம்பணும், என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும், என்னை மதிக்கணும், என்னை பாராட்டணும், என்னை அங்கீகாரம் வழங்கணும், கடைசிவன்மா தன்னை உற்சாகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும். இது ஒரு ஆணுடைய இயல்பு. பெண்ணிட்டிருந்து எதிர்பார்க்கிறது இதைத்தான். அதே போல் ஒரு பெண்ணுடைய முக்கிய எதிர்பார்ப்புகள் என்பது என் மேலே அக்கறை செலுத்தணும், என்னை புரிஞ்சுக்கிறணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும்,
எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், என் உணர்வுகளை மதிக்கணும். இதை தான் திரும்ப திரும்ப ரெக்கார்டு மாதிரி இருக்கும். அவங்க நினைக்கிறது இதுதான் இருக்கும். இந்த நேச்சரை ஒரு ஆண் பெண்ணுடைய எதிர்பார்ப்புகளை புரியுங்க, ஒரு பெண் ஆணுடைய எதிர்பார்ப்புகளை புரிஞ்சு நடந்துக்கங்கன்னு சொல்கிறான். ஓகே. இன்னொன்று சொல்கிறாங்க, உரையாடல் சொன்ன நிறைய குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் பேச்சு தான் பிரச்சனையே. பேசுறதுல சில சமயத்தில் நாமே கூட உணர முடியும், என்னடா நம்ம ஒன்று சொல்கிறோம், இந்த பொண்ணு ஒன்று சொல்கிறா அப்படின்னு நினைப்போம். சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பதில் சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டால் அந்த உரையாடலுடைய முறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. விஷயத்தை உள்வாங்கிறது இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் பேசுனா நான் பதில் சொல்கிறதுக்காக கேட்குறேனே தவிர நீங்கள் சொல்கிறத விளங்கணுங்கிறதுக்காக கேட்குறது கிடையாது. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது இல்லை, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னங்கிறத உள்வாங்குங்க, அதில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு எது மறுப்புகளோ அல்லது எது புரிய வைக்க வேண்டுமோ அதை புரிய வைக்கணுமே தவிர அப்படி இல்லை. ரெண்டாவது, அப்படி மனைவி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ஃபோனை நோட்டிக்கிட்டே இருப்போம். சொல்லு அவள் பாப்பா அவன்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது, உனக்கு நீ என்னைய கட்டினியா ஃபோனை கட்டினியா, அப்படி சில பெண்கள் இருக்கான். நீ ஃபோனோட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க, நீ அதையே பார்த்துக்கிட்டு அது சொல்லுவாங்க. பேசுறது அப்படின்னு சொன்னால் பேசுபவருடைய முகத்தை பாருங்கள். மனைவி பேசுனா கேட்டுங்க, நீ செய்ய முடியாது. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு கேட்கணும். கேட்கவே இல்லைன்னா அவளை நீ டென்ஷன் படுத்துறேன்னு அர்த்தம். ரொம்ப நல்ல முள்ள மாதிரி கேட்டுட்டு, இதெல்லாம் நீ சொல்கிறதுலாம் எனக்கு நியாயமாக தான் படுது, நம்ம சரி பண்ணிக்கிறோம், இப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சவன்னு அர்த்தம். மரியாதையாக அது போகும். இல்லை நீ இதெல்லாம் கதைக்கு உதவாது, நீ உன் இஷ்டத்துக்கு பேசுவ, அதெல்லாம் 5 பைசாவுக்கு தேராது, இப்படி சொன்னோம்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதான் சொல்கிறாங்க, முறையான உரையாடல். கணவன் மனைவிட்ட எப்படி பேசணும், மனைவி கணவன்கிட்ட எப்படி பேசணும், அவளுடைய கருத்தை எப்படி உள்வாங்கணும், இதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதான் சொல்லுவாங்க, ஆணுடைய இயல்பு சுருக்கமாக பேசணும், தீர்ப்பு கூறுவான். பெண்ணில் இயல்பு விரிவாக பேசுவது, பச்சாதாபத்தை பரிதாபத்தை உருவாக்க நினைப்பாங்க. இது இயல்புகள் இருக்கும். இயல்புகளை யாராலும் மாற்ற முடியாது. சமயத்தில் நம்ம சொல்லுவோம், என்ன ஒரு சின்ன விஷயத்தை வளவலன்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அது பிரச்சனை இல்லை, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்கிறேன்னு சொன்னால் ஒன்று விடாமல், நான் பஸ்ஸில் ஏறினேன், பஸ்ஸில் கூட்டமாக இருந்துச்சு, இறங்கினேன், இங்கே போனேன், அங்கே வந்தேன், நமக்கு இதெல்லாம் தேவையே படாது. நமக்கு தேவை அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் போதும். ஆனால் அவங்களால அப்படி சொல்ல தெரியாது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், வளவலன்னு பேசுகிறாங்கன்ட்டு. கொஞ்சம் பொறுத்துக்கங்க, உனக்கான மேட்ரு இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு வரும், அப்போ அந்த மேட்ரை எடுத்துக்கிட்டு மீதி உள்ளதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது, வேற நேரத்தில் சொல்லணும். ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எது மைய கருவோ அதை முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணி அந்த நேரத்தில் சொல்லிடணும். சுற்றி வளைச்சி இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் அவ்வளோ நேரம் இருக்காதுங்கிறத அப்போ சொல்லக்கூடாது. அப்போ சொன்னால் நீ என்னை மதிக்க மாட்ட, நான் சொன்னால் கேட்க மாட்டேன், என்னை முட்டாளுன்னு சொல்லுவ, இது தேவையா? தேவையில்லாத பிரச்சனை வரும். அந்த நேரத்தில் கேட்டுக்கணும். சபரா திருத்தணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அது அல்லாத இன்னொரு நேரத்தில் சொல்லி புரிய வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கூட போயிடலாம். ஆமாம், இதில் அதைத்தான் சொல்ல, பேசுகிறத கவனமாக கேளுங்க, இடைமறிக்காதீங்க, ஃப்ளோவாக பேச விடும்போது விட்டுருங்க. நீங்கள் மறித்து இல்லை இதுக்கு மேலெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறதோ அல்லது இது கரெக்ட் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் இதாகும். அவங்களுடைய நேச்சருங்கிறது மனசில் உள்ளதை கொட்டணும். நீங்கள் எடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எவ்வளவு எடுக்கணுமோ எடுக்கக்கூடாதுங்கிறத முடிவு எடுத்துக்கலாம். பேசுகிறத கொஞ்சம் பேச விட்டு மனசுக்கு ஆறுதல் கொடுங்க, அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட் ஒன், கோபத்தை கட்டுப்படுத்தணும். கணவன் மனைவி மத்தியில் உறவுகள் சீராகணும்னு சொன்னால் கோபத்தை கட்டுப்படுத்த. சில பேர் சொன்னாங்க, கோபம் வந்துருச்சு. கோபம் எல்லாத்துக்கும் தான் வரும். நான் கோபத்தில் தலாக்கு விட்டுட்டேன். ஒரு அசத் கேட்டேன், சந்தோஷத்தில் தலாக்கு விடுவான். சில பேர் சொல்கிறேன், நான் கோபத்தில் திட்டேன், கோபத்தில் அடிச்சிட்டேன். கோபத்தில் தான் அடிப்பாங்க. சந்தோஷமாக இருந்தால் கொஞ்சத்தையும் செய்வாங்க. கோபம் வரும் பொழுது கண்ட்ரோலாக இருக்கிறவன் தானே ஆம்பளை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை லைட்டாக சொல்கிறோம், லைஷ ஷதீது பிஸ்ஸுரா இன்னம ஷதீதுல் லதீ யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப். சலாம் சொல்லி வீட்டுக்குள்ளே போகணும். கோபம் வருதுன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். வீரன் என்பவன் ஜெயிக்கிறவன் இல்லை சண்டையில், கோபம் தான். கோபத்தை அடக்கினீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய கல்வியில் ஈமானையும் அச்சமற்ற தன்மை, யாருக்கும் பயப்படாத ஒரு குவாலிட்டியை அல்லாஹ் நமக்கு தருவான். ஸல்லல்லாஹு ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார சொல்லலாம், எனக்கு ஏதாவது வசியத்து செய்யுங்களே, கோவப்படாதீங்க. திரும்பவும் கேட்குறாங்க, எனக்கு வசியத்து செய்யுங்களே, கோவப்படாதீங்க. திரும்பவும் கேட்டாங்க, ஃபரத்ததஹா மிராரன். திரும்ப திரும்ப சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் அதான் ஆபத்தானது. இப்லீஸ் இமாம் கஸ்ஸானி ரஹ்மத்துல்லாஹி ஒரு தகவல் எழுதுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க.
அல்லாவை சந்திக்க போகும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை சந்திக்க போகிற இப்லீஸ் கேட்குறான், பாபா எங்கே போகிறீங்க? அல்லாவை சந்திக்க போகிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சொல்லு, பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு அல்லாட்ட கொஞ்சம் கேளுங்க. அல்லாட்ட கேட்டுட்டு வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் தான். அடேங்கப்பா, இது தெரிஞ்சிச்சுன்னா துனியாவே சரியாயிருமே அப்படின்னு சொல்லி அல்லாட்ட போய் சரி கேட்டுட்டு வரப்பான்னு சொன்னாங்க. போனாங்க, பேசுனாங்க, மறந்துட்டாங்க. திரும்ப போகிறாங்க. அல்லாஹ் கேட்டான், மூசா என்னம்மா நீங்கள் ஒரு அமானிதத்தை ஒப்படைக்காமல் போகிறீங்கன்னு அல்லாஹ் கேட்டான். அப்போ தான் மூசா என்ன சொன்னாங்க, ஆமாம் ஆமாம் இப்லீஸ் கேட்டு வர சொன்னால் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்ட்டு. அப்படியா, மன்னிப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். மன்னிப்பு தான் எல்லா காலத்திலும் உண்டு, மன்னிப்பு இருக்குது. ஆனால் ஒன்று செய்யட்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரில் போய் ஒரு சஜிதா மட்டும் பண்ணிட்டு வந்துடட்டும் சார். இவங்க ரொம்ப சந்தோஷமா, அப்பாவிகள் அப்படித்தான் இருப்பாங்க, உயர்ந்தவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லிட்டானா அவ்வளோதான்ட்டு வந்துடுவாங்க. இவங்க வந்தாங்க, இப்லீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் கேட்குறான், என்னை பற்றி கேட்டிங்களா, எனக்கு என்ன இல்லைப்பா உனக்கு மன்னிப்பு இருக்கான்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. அப்படியா, நான் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபரில் போய் ஒரே ஒரு சஜிதா மட்டும் பண்ணிட்டு வந்துரு. அவன் சொன்னான், ஹயாத்திலேயே பண்ணலை. அவர் ஹயாத் இருக்கும்போதே பண்ணலை, இப்போ மௌத்தாயை அடக்கம் பண்ணி கபரில் போய் பண்ணவா? அப்போ மூசா இது நமக்கு சரியாக வராதுன்ட்டான். ஆனால் அவன் ஒன்று சொன்னான், மூசா 1000 இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ஹஸான் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிற வரலாறு யஹ்யாவில், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டால், கோபம் வர நேரத்தில் என்னைய கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின் மேட்ரு நான் தான் அப்படின்னு சொன்னேன். கோபம் வந்துச்சுன்னா நான் பூந்து விளையாண்டுருவேன். அப்படியே சின்ன குழந்தை கையில் கிடைக்கிற பால் மாதிரி தான், இஷ்டத்துக்கு விளையாட முடியும். அதனால் அந்த நேரத்தில் என்னுடைய விளையாட்டு அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நம்ம பொதுவாக அந்த ரகசியங்களை யாருக்கும் சொல்கிறது இல்லை, உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கிறதுக்காக சொல்கிறேன்னு சொன்னான். யார்? அப்போது குடும்ப வாழ்க்கைக்கும் கூட கோபம் ஆபத்து ஏற்படும். நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு கோபம் தான். சில பேர் கணவன் கோபமாக இருக்கிறாங்க, சில இடங்களில் மனைவி கோபமாக இருக்க. மனைவி கோபமாக இருக்கிற அறவே நியாயம் இல்லை, கணவன் கோபமாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. கோபம் இருக்கணும், எங்கே இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்க முடியும். அது ஆயிஷா பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தருடைய உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கணும். கோபம் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. ஆயிஷா ரலியல்லாஹு வரலாற்றை சொல்லுவாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஆயிஷா நீங்கள் சந்தோஷம் தான் எனக்கு தெரியும், நீங்கள் என் மேலும் கோபமாக இருந்தாலும் எனக்கு தெரியும், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் ஃபலா ரப்பி முஹம்மதுன்னு சொல்லுவீங்க சந்தோஷமாக இருந்தால், இல்லைன்னா ஃபலா ரப்பி இப்ராஹிம்னு சொல்லுங்க. அரபிகள் பொதுவாக சத்தியம் பண்ணுறவங்க தானே. முகமது ஸல்லல்லாஹு ரப்பின் மீதுன்னு சொல்லுவீங்க, சில சமயங்களில் இப்ராஹிம் ரப்பின் மீது சொல்லுவீங்க. நீங்கள் முகமது ரப்பின் மீது சத்தியம்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக என் மேலே திருப்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பின் மீது சத்தியம்னா என் மேலே கொஞ்சம் வருத்தமாக இருக்கேன், நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ கணவன் ஒரு மனைவியுடைய ஒவ்வொரு அசைவுகளை கூட தெரிந்து கொள்ளணும், அதனுடைய ரிசல்ட்டை தெரியணும். மஹஜுரு இல்லா இஸ்மக் யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் கூட உங்களுடைய பேரை மட்டும்தான் விடுவேன். தர்ஜுமா கூட இப்படித்தான் செய்யணும். சில தர்ஜுமாக்களும் சரி, நம்ம சொல்கிற விதம் அப்படித்தான் இருக்கணும். யா ரசூலல்லாஹ் உங்களுடைய வெளிப்படையாக உங்களுடைய பேரை மட்டும்தான் நான் விடுவேனே தவிர உள்ளத்திலிருந்து நீங்க இல்லைங்கிறதுனா அர்த்தம் அல்ல. நீங்கள் தான் எனக்கு எப்பொழுதும் முஹப்பத்திற்குரியவர்கள். உங்களை ஒரு மாதிரி கணவன் அதான் 1000 இருந்தாலும் சரி, நபியாக இருந்தாலும் சரி, மனைவி தான், நபி மனைவி தானே. அல்லாஹ் தஆலா லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனங்கிறது சாதாரணமான வார்த்தை அல்ல. இந்த உலகத்தில் எல்லாரும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கலாம். அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த குடும்ப வாழ்க்கைக்கும் பெருமானார் தானே முன்மாதிரி. அப்போ அந்த முன்மாதிரி எல்லா வகையிலும் வேணும் இல்லை. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், நான் யார் தெரியுமா, நான் அதனுடைய தலைவர், நான் இதனுடைய செக்ரட்டரி, அதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், பாவா நீ எனக்கு கணவன், இப்படித்தான் மனைவி நினைப்பாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டுக்கு வெளியில் செப்பலை கலட்டுறதுக்கு முன்னால் உன் பதவி மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு உள்ளே போகும்போது சாதாரணமான ஆளாக போங்கன்னு சொல்லப்படும். அதுதான் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமையும் தரும். எந்த இடத்துல அப்படியே போய் அவங்க உள்ள நடக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் பாருங்க, இவர் வந்த உடனே பசங்கள்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. சில பேர் நினச்சிக்கிறது, நம்மளை கண்டா பிள்ளைங்க பயப்படும், யாரும் எரும மாடு, போலீஸுக்காரனை கண்டா கூட தான் பயப்படும், ஒரு பூச்சாண்டியை கண்டா கூட தான் பயப்படும், ஒரு கிறுக்கனை கண்டா கூட தான் பிள்ளைங்க பயப்படும். அதுக்கான மதிக்கிறாங்கன்னு அர்த்தமா? இதுக்கு பேர் மரியாதை அல்ல. உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படணும், உங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கணும், தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லணும்னு நினைக்கணும். இதுதான் நீங்கள் அந்த அவங்க மீது உண்டான அன்பை வெளிப்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தமே தவிர இது போலித்தனமானது, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை அல்ல. அப்போ அவங்களுடைய உணர்வுகளை புரிகிறது, அதற்கு தகுந்தவாறு பெருந்தன்மையாக நடந்து கொள்வது. அதை விட சொல்லுவாங்க, சின்ன சின்ன வருத்தங்கள் வந்துட்டாலும் ரொம்ப பெருசாக்காம அதற்கு பின்னால் கொஞ்சம் பேசி நீங்கள் உங்களுக்கு மத்தியில் முஹப்பத்தை ஏற்படுத்திக்கங்க. 3வது ஆள்கிட்ட பிரச்சனைகளை கொண்டு போகாதீங்க, அதை சொல்லணும். எடுத்த உடனேயே 3rd பர்சனை இன்வால்வ் பண்ணாதீங்க, உங்களுக்கு மத்தியிலே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க.
4வது இறுதியாக சொன்னால் ஒருவர் மற்றவரின் தேவையை நிறைவேற்றது கவனம் செலுத்துதல். அதான் தன் துணையை மகிழ்ச்சிப்படுத்த நான் என்ன செய்தேன் என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் ஒரு இதை சொல்லுவோம். சில சமயங்களில் நம்ம மனைவி ஒரு பொருள் கேட்பாங்க, ஏதோ ஒன்று கேட்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, இங்கே போகணும்பாங்க வரணும்பாங்க. ஹராமாக இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை. ஹராமாக இருந்தால் லா தாஅத்த லி மக்லூகின் சொல்லுங்க ஃபீ மாஸியத்தில் காலிக், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அனுமதிக்கப்பட்டவையாக இருந்தால் சில சமயங்களில் அதில் நமக்கு பெரிய உடன்பாடு இல்லையானாலும் கூட அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு காரியத்தை செய்யலாம். ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட் புரியுதா? ஹராம்னு வந்துருச்சு, நோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஹராம் இல்லை, செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம். எனக்கு இதில் பெரிய இன்ட்ரெஸ்டும் இல்லை, சரி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்கள் செஞ்சால் சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சா அதற்காக செய்யலாம். நான் இன்னொரு கோணத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், பொதுவாக அம்மாமார் இருக்காங்கல்ல, தாய்மார்கள், அவங்களுக்கு எப்போவுமே மகள்கள் மேலே ஒரு தனி கண்ணு இருக்கும், தனி பாசம் பிரியம் இருக்கும். அது பல காரணங்கள். பொம்பளை பிள்ளைங்க மேலே ஏன்னு சொன்னால் நம்ம வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறவங்கிற எண்ணமாக இருக்கலாம், பல்வேறு பல காரணங்கள்லாம் அல்லாஹ் வச்சுருப்பான். சில சமயங்களில் நம்ம அக்கா தங்கச்சி நிக்கா பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, ஒரு சூழலில் கஷ்டப்படுறாங்க. இப்போ நீங்கள் அம்மாட்ட கொடுத்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து, அம்மா இதை அக்காட்ட கொடுத்துருங்க, இதை தங்கச்சிட்ட கொடுத்துருங்க நீங்கள் சொல்லி பாருங்களேன், அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும். என் உறவை கவனிக்கிறது ஒன்று, என் அக்காவை நான் கவனிக்கணும், என் தங்கச்சியை கவனிக்கணும், அதுக்கு ஒரு சவாபு கிடைக்கும். ஆனால் அதோட சேர்த்து என் தாயை திருப்திப்படுத்துகிறேன், சந்தோஷப்படுத்துகிறேன். என் தாய் அவங்களுக்கு நான் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதை விட கூடுதலாக சந்தோஷப்படுவாங்க. இது ஒரு புத்திசாலித்தனம். இப்போ என்ன சொல்ல வர்றோம், நமக்கு சில சிரமங்கள் இருந்தால் கூட ஒருவர் திருப்திப்படுத்துவதற்காக சில சமயம் ரொம்ப பேர் இதை செய்வாங்க. அம்மாவை சந்தோஷப்படுத்து, என் தாயை சந்தோஷப்படுத்தணும், என் தாயை சந்தோஷப்படுத்தணும். என் சின்னம்மாவை பார்த்துட்டு வந்தேன், தாயை சந்தோஷப்படுவாங்க. என் பெரியம்மாவை பார்த்துட்டு வந்தேன், அம்மா நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன், பெரியம்மாவை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்கண்டா. நீ பார்க்குறதே சிலத்துர் ரகமு, அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக போனீண்டா பன்மடங்கு சரா. இது ஒரு புத்திசாலித்தனம். இதே போன்றுதான் ஆணுடைய விஷயத்தில் பெண்ணும், பெண்ணுடைய விஷயத்தில் ஆணும் கூட நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய தேவை. இப்போ சில சமயங்களில் ரொம்ப டயர்டாக இருக்கு, ஒரு பெண் நினைக்கிறா இன்னைக்கு சரியாக வராது, குடும்ப வாழ்க்கை கூட நினைக்கிறா. ஆனால் கணவன் மூடோடு இருக்கிறான்னு தெரியுது, தனக்கு ஒரு சிரமம் இருந்தாலும் பரவாயில்லை, என் கணவன் அந்த சிந்தனையில் இருக்கிறாரு, அவரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக இவளும் இருப்பதை போன்று ஒரு பாசாங்கு செய்தால் அதுதான் புத்திசாலித்தனம். இல்லை என்ன உங்களுக்கு நேரங்காலமே தெரியாதா, அவன் எவ்வளோ டயர்டில் இருக்கான், சும்மா இருக்க, இப்படி சொல்ல முடியும், ஆனால் தவிர்க்கணும்னு கருத்து. அது இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையிறதுக்கு இன்னும் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறது. அதில் திருமணத்திற்கு முன்பு தங்கள் வாழ்வில் ஏற்பட்ட குறைகள் மற்றும் தவறுகளை ஒருவர் மற்றவரிடம் வெளிப்படுத்தக்கூடாது. இதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நமக்குள்ள மறைவே கிடையாது. ரொம்ப திருவாளர் பேசுறது மாதிரி தான் ரெண்டும் பேசுவாங்க. ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள ஒளிவு மறைவே கிடையாது. அப்படியே விழுந்துருவான், இவனும் விழுந்துருவான், சில சமயத்தில் அந்த பொண்ணும் விழுந்துருவாங்க. என்ன ஆகும்னு கேட்டால், சின்ன பிள்ளைங்க ஏதோ சின்ன சின்ன தவறுகள் ஏதோ நடந்திருக்கலாம். என்னத்தையாவது ஒன்று நானும் என்னை பற்றி உன்ட்ட முழுசாக சொல்லிடுறேன், நீயும் உன்னை பற்றி என்கிட்ட முழுசாக சொல்லிடுண்டு முதல் நைட்லேயே வாழ்க்கையை ஹராபாக்கிறது. இவன் அப்பாவித்தனமா சில பேர் ஏமாந்துருவாங்க. அந்த முதல்ல பார்த்த உடனே என்னதான் நடக்குமோ, இவன் பாட்டுக்கு முன்னாடியும் பேசக்கூடாது பின்னாடியும் பேசக்கூடாது. அதான் சொன்ன, எதை பேசணுமோ லிசானுல் ஆக்கிலி மாலிக்குல்லஹு லிசானுல் ஜாஹிலி மம்லூக்குல்லஹு, அப்படித்தான் வரும். நான் என்ன பேசணும்னு நினைச்சிட்டு அப்புறம் பேசணும், நான் பேசுனது பின்னாடி ஏன் பேசணும்னு யோசிக்கலாம் கூடாது. அப்போ அந்த நேரங்களில் உங்களுடைய குறைகளை பொதுவாகவே சிலதான் சொல்லுவாங்க, குறைகள் குல் உம்மத்தி முஆஃபன் இல்லல் முஜாஹிரூன், என் உம்மத்தில் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் தவறை பகிரங்கப்படுத்தியவர்களை தவிர. அதுக்கு ரெண்டு விதமான கருத்து, தவறை பகிரங்கமாக செய்பவர்கள் என்ற அர்த்தம், அல்லது செய்த தவறை வெளியில் சொல்பவர்கள் என்ற அர்த்தம். அல்லாஹ் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறான், அறிவட்டவனே நீ எதுக்கு வெளியில் சொல்ற, அதான் அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் நம்மளை மாதிரி ரொம்ப காட்டி கொடுக்குறவன் அல்ல, அல்லாஹ் மறைக்கிறவன். அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். உன்னை யாருக்காவது தெரியுதா? தெரியல. அல்லாஹ் நீ என்ன பெரிய பரிசுத்த, நான் உண்மையை சொல்றேன் மண்ணாங்கட்டியை சொல்றேன், அல்லாவே உன்னை மறைச்சு வச்சிருக்கிறான்ல. மரியாதையை தௌபா செஞ்சுட்டு போய்கிட்டே இரு, யார்ட்டையும் எதுவும் சொல்லாது, உன்னுடைய மரியாதையை நீ கெடுக்காது. மற்ற இடங்கள்ல மரியாதை மட்டும் கெடும். ஒரு மனைவிட்ட ரகசியத்தை சொன்னாலோ கணவன்கிட்ட ரகசியத்தை சொன்னாலோ வாழ்க்கையே ஹராபாயிரும்.
இதற்கு நிறைய ப்ராக்டிக்கல் உதாரணங்கள் உண்டு. அதனால் அதான் சொன்னோம். அசத்து நம்ம தலைவர் அசத்து ஹாஜா அடிக்கடி சொல்லுவான், நீங்கள் நிக்காவுக்கு முன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவான். சின்ன பிள்ளைங்க என்னத்தையாவது பார்த்துருப்பாங்க, ஏதோ ஒன்று, மனிதர்கள் தானே. அதனால் தேவையில்லாத விஷயங்கள் இப்போ சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், ரகசியங்களை, தேவையில்லாத விஷயங்களை சொல்ல வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய குறைகளை பற்றி சொல்லாதீர்கள். ஒருவர் கோபப்படும் போது மற்றொரு பொறுமையை மேற்கொள்ளுது, அதான் முக்கியம். கோபப்படும் பொழுது உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா ஸல்லல்லாஹு ஒவ்வொரு நிக்காவுக்கு ஒரு காரணங்கள் உண்டு. உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு நிக்கா பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அபு சல்மா தான் வஃபாத் ஆயிட்டாங்க. கதையை சொல்லாமல் எல்லாத்துக்கும் தெரியும் வரலாறு. அப்போ உம்மு சல்மா தான் பயப்படுறாங்கன்னா ஒரு பக்கம் ஆசை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவராக கிடைத்தால் இந்த உலகத்தில் அதை விட பெரிய பாக்கியம் என்ன. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் 1000 இருந்தாலும் நம்முடைய கணவர்ங்கிற உரிமை வந்துடும். அந்த உரிமையில ஏதாவது பேசிட்டா அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் நம்மளை விடமாட்டாங்கிற பயம் இருந்துச்சு. அப்பதான் சொன்னா முன்கோபி அப்படிங்கிறாங்க. என்னென்னலாம் காரணங்கள் சொல்லி பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப குழந்தைகள் இருக்குன்னாங்க, சரச நான் பார்த்துக்கிறேன்னாங்க. எனக்கு வயசாச்சுன்னாங்க, நான் வாலிபர் இல்லைன்னு சொன்னாங்க. நான் முன்கோபின்றாங்க, நான் பொறுமையா இருப்பேன்னு சொன்னாங்க. சொல்ல புரியுது, நான் முன்கோபின்டா பொறுமையா இருப்பேன். யாரோ ஒருத்தர் ஆணுக்கு தான் கோபம் வருங்கிற அவசியம் இல்லை, பெண்ணுக்கும் கோபம் வரலாம். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? சபர் செய்யணும். நமக்கு கோபம் வருது, பெண் சபர் செய்யணும். எதிர்த்து பேசினா அல்லாஹ் பாதுகாக்கணும், மோசம்தான். ஒன்று முடியலைன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு போயிடணும். இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துட்டோம்னா சரியாயிரும். ஒருவர் கோபப்பட்டால் கூட இன்னொரு பொறுமையாக இருக்கணும். அந்த கோபப்பட்டா அந்த அவங்களுடைய இடத்துல இருந்து அதை பார்க்கணும். நீங்கள் ஒரு ஹதீஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஆயிஷா சித்திகலாம் இல்லத்தில் இருக்கும்போது ஒரு பதார்த்தம் வருது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. ஆயிஷா அம்மா வருத்தப்பட்டாங்க, தட்டி விட்டாங்க, உடஞ்சிருச்சு அப்படின்னு வரும். அப்படி தானே? உடஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டலை, அடிக்கலை, கடும் சொல் பிரயோகம் செய்யலை, அறிவில்லையா, ஏன் இப்படி பண்ணீங்க வச்சிங்கலாம் கேட்கலை. என்ன வார்த்தை சொன்னாங்க? வந்திருக்க நபி தோழர் தப்பாக நினச்சிடக்கூடாது. காரத்து உம்முக்கு, உங்களுடைய உம்மாவுக்கு ரோஷம் அதிகமாகிருச்சுன்றாங்க. என்ன வார்த்தை புரியுதா? ஒரு வார்த்தையில் ஹதீஸில் எப்படி விளங்கணுங்கிறதா முக்கியம். உங்களுடைய உம்மாவுக்கு ரோஷமாயிருச்சு. நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் இப்படி நடப்பதா, அப்படியா இப்படியான்னு பார்த்தா பெரும் தவறாக மாறிவிடும். நீங்கள் அங்கே எப்படி பார்க்கணும்? ஒரு மனைவி என்ற இடத்திலிருந்து ஒரு மனைவி தன்னுடைய இடத்தில் கணவர் இருக்கின்ற பொழுது இன்னொரு மனைவி இங்கே கொடுத்து விடுறாங்கன்னு சொன்னால், நான் என் கணவரை கவனிக்க முடியலைன்னு அர்த்தமா? அவங்கள கவனிக்க எனக்கு தெரியாதா? இது அவங்களுடைய தன்மானத்தை சீண்டி பார்ப்பது. அப்படி அவங்க நினைச்சாங்க, அதனால இப்படி வருத்தப்பட்டதனுடைய விளைவு இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை மட்டும் பார்க்கல, அதற்கு பின்னால் என்றான அவருடைய இடத்திலிருந்து அதை பார்த்தார்கள் பெருமானார். இதுதான் ஒரு ஆணும் செய்யணும், பெண்ணும் செய்யணும். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டா குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது. ரொம்ப முக்கியமானது செல்போன்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது. 2 பேரும் இது ரொம்ப பெரிய விஷயம், முக்கியமான விஷயம். செல்போன்களை இன்னைக்கு பெரிய முசீபத். இது எல்லா குடும்பத்திலையும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம், சில குடும்பம் இருக்கு, 10:30 மணிக்கு மேலே யாரும் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது, ஹாலில் வச்சுட்டு ரூமுக்கு போகணும். என்னை பொறுத்தவரை அது தப்பே கிடையாது, அதுதான் ரொம்ப கரெக்ட். தலைமாட்டில் வச்சு நோயை வேலை கொடுத்து வாங்கிறது, தலைகாணிக்கடியில் வச்சு நோயை வேலை கொடுத்து வாங்கிறது, ஒரே நேரத்தில் இவன் ஃபோனு அவன் ஃபோனு, ஏகப்பட்ட ஃபோனை வச்சு அல்லாஹ் அக்பர், நம்மளே நம்ம நோயாளி ஆக்கிக்கிறோம். ஒரு பக்கம் நோய், இன்னொரு பக்கம் அந்த ஃபோன் ஒரு வகையான இப்லீஸ் குணம் உள்ளது, நம்மளை இழுக்கும். நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, சைக்காலஜிக்கலாக எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு சொன்னால், இந்த மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு இதை, நான் தப்பானதுன்னு சொல்ல, ரீல்ஸு கண்டது கிடையாது, ஒன்றுக்கு உதவ அதை பார்த்து பழகிட்டோம்னா கூட மூளையில் ஒரு விதமான சுரப்பி சுரக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் அது வரும், அது ஒரு வகையான போதை மாதிரி. அது போதை மாதிரி உங்களுக்கு அதை பார்க்கலைன்னா தலை வெடிச்சிடும். குடிக்கிறவனுக்கு குடிக்கலைன்னா தலை வெடிக்கிற மாதிரி நமக்கு அதை பார்க்கலைன்னா தலை வெடிச்சிடும். நீங்கள் அதனால தான் எவ்வளவு டயர்டாக இருப்போம், தூங்கவும் நினைப்போம். அப்படி தூங்க போகும்பொழுது கூட இந்த போன் முசீபத்தை தூக்கி போட்டுட்டு தூங்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு தூங்குவோமே அப்படின்னு நினைப்போம். 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆயிரும். கடைசியில் டயர்டுக்கு மேல் டயர்டு, சுபுவுக்கு எந்திரிக்கணும், பிரச்சனைகள், கஷ்டங்கள். இது தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இப்படி போகும் பொழுது ஒரு மனைவி பார்க்குறா, என்னடா இது
பகல் ஃபுல்லாக வெளியில் இருக்கான், இரவு நேரத்தில் தான் நம்ம ஒருத்தருக்கு ஒன்றா இருக்க முடியும், இப்போவுமே அவன் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்ங்கிற பிரச்சனை மனைவி. அல்லது சில சமயங்களில் மனைவிமார்கள் டாமினேஷன் பண்ணுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நான் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சிடும், இவன் தூங்கிடுவான், 12 மணி வரைக்கும் வெளியில் உட்காந்து மொபைலை பார்த்துட்டு அதுக்கடுத்து தூங்க வர்றது. இது போன்ற முட்டாள்தனமான காரியங்களை அந்த பிள்ளைகள் செஞ்சிடக்கூடாது. நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னால் முதல்ல நீ பழக்கத்துக்கு வா. ஃபோனை நான் பெட்ரூமுக்கு வெளியில் வச்சுட்டு தான் நான் உள்ளே வருவேன் அப்படி நீ பழகினு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்ணும் பழகிடுவாங்க. இது உங்களோட வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றத்தை, பிரச்சனையை உருவாக்கும். தவிர்த்துக்கங்கன்னு சொல்கிறோம். அதே போல் இரவில் விரைவாக தூங்கி அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கம், இது பொதுவாக நமக்கு சிலதான் சொல்லி கொடுத்ததா தான். குழந்தைகள் அதிகம் பெற்றுக்கொள்ளுது. இன்றைக்கி நம்ம எல்லாமே 2 போதும், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே ஒருவருக்கு ஒருவர் நமக்கேது ஒருவர், இப்படிலாம் முசீபத்து சொல்லி இன்றைக்கி இந்தியாவுடைய நிலை என்ன தெரியுமா? ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை கொண்டு வந்தானுங்க, அதை ஃபாலோ பண்ண சொன்னானுங்க. இந்தியாவில் பெரிய அளவில் மற்ற இடங்களில் ஃபாலோ பண்ணலை, சவுத் இந்தியா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுச்சு. அப்போ இங்கே தான் கொண்டு அவங்க தந்த ஸ்லோகங்கள் தான் இதெல்லாம். நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் பார்த்தா நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே ஒருவருக்கு ஒருவர் நமக்கு எதுக்கு, இந்த இதெல்லாம் கொண்டு வந்து பிள்ளை பேர்களை குறைத்தார்கள். இன்னைக்கு எம்பி எலெக்ஷனுடைய சீட்டை குறைக்கிறீங்கிறான். அப்போ வச்சானா இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் இப்போ எப்படி ட்ரெண்ட் மாறுது அப்படின்னு கேட்டால் குழந்தைகளை அதிகம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறான். இதுதான் இப்போ உள்ள ட்ரெண்ட். ஆனால் இந்த மண்ணாங்கட்டி அறிவு இல்லாதவனுக்கு ட்ரெண்டு, இவன் ஒன்றை உருவாக்குவான், இவன் அழிப்பான், இது நமக்கு தேவையே இல்லை. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது குழந்தைகள் அதிகம் பெற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகள் தான் பேஸ்ட். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மத்தியிலான பேஸ்ட் குழந்தைகள் தான். இன்னைக்கு ரொம்ப குடும்பத்தில் கணவன் மனைவி வாழ்றது பிள்ளைகளுக்காக தான். நம்ம பார்க்குறோம், அப்பா இவளோட மனுஷன் குடும்பம் நடத்துவான்னு நினைக்கிறேன். அவ சொல்கிறான், இவன் மூஞ்சில் விட்டு 1 மணி நேரம் யாராவது இருக்க முடியுமா? ஆனாலும் இருந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் முக்கியமாக குழந்தைகள். எவ்வரி 4 இயர்ஸுக்கு ஒரு தடவை எந்த வீட்டில் குழந்தைகள் இருக்கிறதோ அந்த வீட்டில் சந்தோஷமாக அமைதியும் அதிகமாக இருக்கும். ஒன்று நமக்கு குழந்தை இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்காவது குழந்தை வந்துடணும். அந்த இது மாறும் பொழுது அவங்க குழந்தைகள் அப்போ தான் இது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறது, ரப்பு வச்சிருக்கிறான். அதிக குழந்தைகள் குடும்பத்தின் நிம்மதிக்கு காரணமாக அமையும். ஓகே, நெக்ஸ்ட் போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே போங்க. என்ன நேரமாயிருச்சு, போங்கம்மா. ஏன் நெக்ஸ்ட் ஓகே, 3வது பகுதிக்கு போயிடலாமா? என்னது பிடிக்காத சப்ஜெக்டு. ஓகே, இப்போ அங்கே சொல்கிறது கூட, அப்போ திருமணம் அப்படின்னு சொன்னால் தாம்பத்தியம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது நீங்கள் நம்ம எவ்வளோ தான் தத்துவம் பேசினாலும் சில சமயங்களில் பிரிவினைக்கு காரணமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பையன்கிட்ட ஒன்றுமே இல்லை சொல்லுவாங்களா? இல்லை, அப்படிலாம் வந்துடுது. இப்போ இந்த பிரச்சனை நீங்கணும். அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் தப்பு தான். அப்போ திருமணத்தினுடைய நோக்கமே இல்லைன்னு வந்துடும். சரி, அந்த திருமணத்தில் மிக முக்கியமானது இந்த அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிக்காஹுக்கு சில பேர் அர்த்தம் சொல்கிறது அல்ஜிமா அப்படிங்கிறதான். அக்கதுன்னு ஒரு மீனிங், ஜிமான்னு ஒரு மீனிங். இப்போ முதல் இரவில் கவனத்தில் கொள்ளணும்னு சொன்னால் இஷாத்துக்குள்ள முடி ஸ்மெல் வருமா? சுருட்டு சிகரெட்டு, பீடி, சிகரெட்டு பரவாயில்லாமல் இருக்குமான்னு தான் சொல்லணும். அப்புறம் தெரியுமான்னு கேட்கக்கூடாதுல்ல. அதுக்கடுத்து பீடி சொல்கிறாங்க, சுருட்டு ஆக மோசமா, அவ்வளோ ஸ்மெல் வருமா. இப்போ இது மாதிரியான காரியங்களை செய்யக்கூடாது. சாதாரணமாக எதுவுமே இல்லையானாலும் வாயில் ஒரு துர்நாற்றம் வரும் நீண்ட நேரம் இடைவெளிக்கு பின்பு. அதுக்காகத்தான் சல்லதாசமுக்கு மிஸ்வாக்கை கற்றுக் கொடுத்தது. எவ்வளவுக்கு சல்லதாசம் மிஸ்வாக்கு சொன்னாங்கன்னு கேட்டால், லவ்லான ஷுக்காலா உம்மர்த்தி இல்லை அமர்த்துகும் பி சிவாக், என் உம்மத்துக்கு கஷ்டம்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு தொழிலுக்கும் மிஸ்வாக் செய்கிறத ஃபரலாக்கியிருப்பேன்னு சொன்னாங்க சல்லல்லாஹு. மிஸ்வாக் ரொம்ப முக்கியமானது. மிஸ்வாக் மீன்ஸ் மிஸ்வாக்கும் செய்யணும், உடலையும் உள்ளத்தையும் பள்ளி வாயை தூய்மையாக வச்சுக்கணும்னு அர்த்தம். அதே போல் சலாம் கூறி உள்ளே நுழைவது. 3வது, முதல் தடவையாக நீ சந்திக்கும் பொழுது மணமகனுக்கு சொல்கிறோம், மணமகனின் முன்னேற்றியை பிடித்து கீழ்கான துவா ஓதிக்கங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைர மா ஜபல்தஹா அலை வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலை. இந்த துவாவை ஓதிக்கங்க. அல்லாஹ் இந்த பெண்ணின் ஹைரையும், இவள் எதனுடைய படைக்கப்பட்டிருக்கிறாளோ அதில் ஹைரையும் கேட்குறேன். அதே போன்று இதற்கு எதிரான சூழலிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்.
மகர் உள்ளிட்ட ஏதேனும் அன்பளிப்புகளை வழங்குதல். மகர் முதவே கொடுக்கப்பட்டிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னா அப்போ மகரை கொடுத்துருங்க, அல்லது மகர் கொடுத்திருந்தாலும் வேறு ஏதேனும் அன்பளிப்புகள் செய்து பெட்டர். இறைவனின் நாட்டத்தை புரிந்து கொள்ளல். எதுக்கு இந்த வார்த்தையை போட்டிருக்கோம்னு சொன்னால், இவன் ஒரு கற்பனையில் இருப்பான், பெரிய கற்பனையில் அப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்காத. உனக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஜோடி இவள், உனக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய கணவன் ஜோடி இவன். அதனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை கொண்டு திருப்திப்பட்டு கொள்ளுங்கள். மெதுவாக பேச்சை துவங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கத்தை ஏற்படுத்தணும். எடுத்த உடனே ஒரு மாதிரியாக நடந்துக்கிற கூடாது அப்படின்னு பிள்ளைங்களுக்கு இப்போ எல்லாம் பயங்கர உஷாராக தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் ரொம்ப உஷாராக இருக்கிறது பிரச்சனை. அதனால் அவங்களுக்கு நம்ம சொல்கிறது கடமைங்கிறக்காக அதை எழுதியிருக்கோம். பேச்சு நேர்மறையாகவே இருக்க வேண்டும், நெகட்டிவாக அது எதுவும் பேசக்கூடாது. எடுத்தோடனே நான் மொத்தாயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது, என்ன சம்மந்தம் இல்லாமல் வார்த்தைகள்லாம் பேசாமல் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் பேச்சு. திருமணத்தின் நோக்கங்களை நினைவில் கொள்ள வேண்டும். நல்ல எண்ணத்தின் மூலம் உடல் மகிழ்ச்சியை நிலையிலிருந்து இபாதத்து நிலை அடையும். சுன்னத்தை நம்ம நிறைவேற்றிருக்கிறோம் என்ற உணர்வோடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை இபாதத்தாக ஆக்குறான். மேலும் சுயநலமாக நடந்து கொள்ளக்கூடாது. உடல் நலத்திற்காக இச்சைக்காக மட்டுமே தன்னை முடித்த என்ற என்ன தவறான, அதாவது சுயநலம்ங்கிறது பொதுவாக செல்ஃபிஷ்னு சொல்கிறோம்னா அது கூடாது. குர்ஆன் சொல்லும், வமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த சுயநலம் அப்படிங்கிறது தாம்பத்தியத்திலும் உண்டு. தாம்பத்தியத்தில் உண்டு என்ன அர்த்தம்? இவன் தேவை பூர்த்தி ஆனவனே எனக்கு என்னன்னு எந்திரிச்சு போயிடுவான். அப்படி போனா அப்படின்னு சொன்னால் இவன் சுயநலம். தன்னுடைய மனைவி திருப்தி அடைந்து விட்டாளா இல்லையா, எந்த நிலையில் இருக்கிறா, அதை பற்றி இவனுக்கு எந்த ஃபிக்ரும் கிடையாது. இவன் தேவை முடிஞ்சோன்னே இவன் போகிறான் அப்படின்னு சொன்னால் இவன் சுயநலம் அப்படின்னு அர்த்தம். சுயநலம் இல்லாதவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பது தாம்பத்தியத்திலும் கூட இதை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையிலும் வெற்றி அடைவார்கள் என்பது அதனுடைய பொருள். அதுக்கடுத்து இது தெரியும், கன்னித்திரை நீங்குவதால் சின்ன சிரமங்கள் இருக்கும், அதனால் முரட்டுத்தனமாக அணுகாதீங்க, கவனமாக போங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், தாம்பத்தியத்தில் கணவரின் உரிமையும் கடமையும். உரிமை என்ன, தடை என்ன? பொதுவாக நமக்கு தெரியும், அவனுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் மனைவி தன் விருப்பத்தை நிறைவேற்ற தான் விரும்பும் விதத்தில் நிறைவேற்றிக் கொள்ளுது. தன்னுடைய மனைவி அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவள், அதுக்கு தடை இருக்கக்கூடாது. நிசாவுக்கும் ஹர்சுல்லுக்கும் ஓகே. அதே சமயத்தில் பெண்துவாரத்தில் உறவு கொள்வது ஹராம். பசங்க இன்னைக்கு கண்டது கடிதம் பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் செக் பண்ணுறேன்னு சொல்லி போனால் தவறாகும். அது ஹராம் அப்படிங்கிறத சொல்லணும். அதனால தான் மார்க்கத்தில் அதுக்கு எவ்வளவு தண்டனைன்னு சொன்னால், அந்த நேச்சுரலுடைய வழியாக செய்பவர்களுக்கு வேண்டுமானால் திருமணம் முடிக்கவில்லை என்றால் 100 கசையடி, திருமணம் முடித்திருந்தால் மரண தண்டனைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த கேட்டகரிக்கு கொடுக்குற தண்டனை மலையிட உச்சியிலேருந்து உருட்டி விட்டு மௌத்தாக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அவன் செய்ததாவது தவறு, ரூட்டு அதுதான், இவனுக்கு ரூட்டே அது இல்லை, அதனால அப்படிங்கிறது வரும். அதனால் அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், கண்டது கடிந்து நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஹராமான ரூட்டில் போகக்கூடாதுங்கிறத நம்ம இஷாரா பண்ணணும். அதே சமயத்தில் அது ஹைலுடைய காலம், நிஃபாஸுடைய காலம், அந்த காலம் அனுமதிக்கப்பட்ட காலம் அல்ல. அங்கேயும் கூட நமக்கு அதில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அங்கே தடை செய்யப்பட்ட இடம் என்பது எது? மாபைன சுர்ரத்தி வர்ருக்குபா. இந்த இடைப்பட்ட இடம் அனுமதி மறுக்கப்பட்ட இடம். வெறும் ஜிமா மட்டும் அல்ல, மாபைன சுர்ரத்தி வர்ருக்குபா. இந்த அதாவது இதுக்கு மத்தியில் எதுவும் திரையின்றி விளையாடக்கூடாதுன்னு அர்த்தம். இது தடுக்கப்பட்டது. அதுக்காண்டி பக்கத்தில் இருக்கிறதோ படுக்கிறதோ மற்றவைகள் குபுலத்து போன்றவைகளோ அவைகள் தடுக்கப்பட்டவைகள் அல்ல. இந்த இடம் தடுக்கப்பட்டது. ஜிமா மட்டுமல்ல, இந்த மாபைன சுர்ரத்தி வர்ருக்குபா, திரையில்லாமல் நீ அணுகுவது தடை செய்யப்பட்டது. ஷரியத்தையும் சொல்லித்தானே ஆகணும், நம்ம எனக்கு என்னான்னு விடக்கூடாது, கண்டிப்பாக சொல்லிடணும். ஏன்னா சில பேர் அவனுக்கு ஒன்று மொத்தமாக ஒதுக்குறது ஒரு குரூப் இருக்குது, இன்னொரு குரூப் இருக்குது, இதை பற்றி கவலைப்படுறதே இல்லை, எல்லா காலமும் ஒன்று தான் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அதே போன்று அதே சமயம் அவளுக்கு அறவே உடன்பாடு இல்லாத நிலையில் வற்புறுத்தி உறவு கொள்வதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் உங்கள் இதுக்கு நீ உன்னுடைய இதுக்கு கொண்டு வரணுமே தவிர நிர்பந்தப்படுத்தி செய்யாதீங்க அப்படின்னு கருத்து. அதே போல் அவர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது காரணமின்றி புறக்கணிக்கவும் கூடாது. இது தெரியத்தான் செய்யும். நெக்ஸ்ட் ஒன் சொல்லுவாங்க, சிறந்த தாம்பத்தியம் தங்களுடைய தேவைகளையும் உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்ளுதல், ஒருவர் மற்றவரை மகிழ்விக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை செய்தல், என்னுடைய திருப்தியை விட என் சக பார்ட்னரின் திருப்தி தான் முக்கியம் என்ற உணர்வோடு அவர்கள் அதில் நடந்து கொள்ள வேண்டும். அது சில பேர் இப்படி சொல்லுவாங்க, இந்த விஷயத்தில் ஒருவர் மற்றவருக்கு மாணவரை போன்று நடந்து கொள்ளுதல்.
என்ன சொன்னாலும் கேட்கணும்னு அர்த்தம். அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் என்ன சொன்னாலும் மறுப்பு சொல்லாமல் ரெண்டு தரப்புமே ஒருவருக்கொருவர் பின்பற்றிக் கொள்வார். அச்சம், பயம், பதட்டம் உள்ளிட்ட நோய்கள் இல்லாத நேரமாக இருத்தல், அது மாதிரியான நேரங்களை தவிர்த்துக்கிறணும்னு கருத்து. உணவருந்தி சுமார் 2லிருந்து 3 மணி நேரத்திற்கு பின்பு உறவு கொள்ளுது. சில பேர் இதில் எல்லாரும் இந்த தப்பு பண்ணுறாங்க. வர்றது லேட்டு, நல்லா நைட்டில் சாப்பிட்றது, சாப்பிட்டோன்னு அப்படி ஒரு தேவை இருக்கிற மாதிரி நினைக்கிறது, சரி வேலையை முடிச்சுட்டு படுத்துருவோம், திருப்பி இடையில எங்கே எந்திரிக்கன்னு இப்படி செய்கிறது. இது பெரிய ஆபத்துகளை கொண்டு விட்டுரும். குறிப்பாக ஹார்ட் அட்டாக் போன்றவைகளுக்கு இது காரணமாக அமையும். ஏன்னு சொன்னால் சாப்பிட்ட உடனே அதனை ஜீரணிக்கிறதுக்கு பிளட்டுடைய சர்க்குலேஷன் ஸ்பீடாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. சாப்பிட்ட பொருள் ஜீரணிக்கிறது 2 மணி நேரம் அதற்கான வேலைகள் நேரம் அதுக்கு தேவைப்படும். அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதை விட பன்மடங்கு பிளட் சர்க்குலேஷனுடைய தேவை இந்த நேரத்தில் தேவைப்படும். அதுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய வேலை இருக்கு, நீ இன்னொரு பெரிய வேலையை கொடுத்து அதை விட கூடுதலான சர்க்குலேஷன் தேவைப்படுது. இப்போ ஏடா கூடமா ஏதாவது நடக்கும். அதனால சொல்றாங்க இந்த நேரத்தில் சாப்பிட்டு. இதுக்கு இன்னொரு வழி என்ன, நம்மள்ட்ட அந்த பழக்கம் வரமாட்டேங்குது. மகரிப் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக படுக்கும் பொழுது எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம லேட்டாக சாப்பிட்றது, 10 மணிக்கு சாப்பிட்றது ஒரு தவறு. சாப்பிட்டால் அதற்கு பின்பு இப்படி ஒரு இது தவிர்க்கணும் அப்படின்னு. அந்த காலத்தில் பெரியவங்க இப்படி சொல்லுவாங்க, அதுக்கு அப்பெல்லாம் அர்த்தம் இல்லை. நைட்டு 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் உறவு கொண்டால் அதில் ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொல்லுவாங்களாம். இவன் ஆம்பளை பிள்ளைங்கிற ஆசையில் முன்னாடியே செய்யாமல் அந்த நேரத்தில் இது பண்ணுவாங்கிறக்காண்டி சொல்கிறதான். நோக்கம் அதுவல்ல, இவன் சாப்பிட்ட உடனே தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை என்று சொல்லப்படும். நெக்ஸ்ட் ஒன், அதான் சொல்கிறாங்க, முன்பு தங்களை மிக தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல். ஏற்கனவே அதைத்தான் நான் சொன்னேன். தூய்மை ரொம்ப முக்கியம். சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். பார்த்தா இது என்ன தூங்கத்தானே போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மேலும் ஒருவர் மற்றவருக்காக தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும். இது நமக்கு சாதாரணமான விஷயம். நம்ம சொல்கிறது எல்லாம் மாப்பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்கிறோம், இங்கே பாரு டீசெண்டாக நடந்துக்கங்க, டீசெண்டாக இருங்க, உங்களுடைய உடல் சுத்தமாக இருக்கணும், உடை சுத்தமாக இருக்கணும், உங்களுடைய பேச்சு சுத்தமாக இருக்கணும், நீ என் மனைவி அழகாக இருக்கணும், அவள் டீசெண்டாக இருக்கணும், அவள் நாகரிகமாக இருக்கணும், அவள் தன்னை அலங்கரிச்சுக்கிறணும், அப்படி நீ ஆசைப்படுறீல, அப்படி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்களாம், இன்னில உஹிப்பு அன் தஸய்யன லில் மர்ஆ கமா உஹிப்பு அன் தஸய்யன லில் மர்ஆ லிஅன்ன அல்லாஹ் யகூல் வலஹுன்ன மிஸ்லுல் லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். என்ன வார்த்தை பாருங்க. நான் எனக்கு என் மனைவி எப்படி அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனோ அப்படித்தான் அவளுக்காக நான் என்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இருவருக்குமே உரிமைகளும் கடமைகளும் உண்டுங்கிற வசனத்தை சொல்லி காமிக்கிறாங்க. மேலும் அதற்கடுத்து முகத்தமத்துல் ஜிமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எடுத்த உடனே இறுதிக்கட்ட நிகழ்வுக்கு போகிறது, தேவைகளை பூர்த்தி செய்கிறது, 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு ஒரு பெண்ணை கஷ்டமான சூழ்நிலை விட்டுட்டு போகிறது, இப்படி அதை செய்கிறது கரெக்ட் இல்லை. முதல்ல நீங்கள் உணர்வு ரீதியாக அந்த பெண்ணையும் அதற்கு தயார்படுத்துங்கள். அதற்கு அடுத்து நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுங்கள். இது ஹதீஸுடைய கருத்தே இருக்குது. சொல்லுவாங்க, இந்த குர்ஆனுடைய வசனம் நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபஅத்து ஹர்சக்கும் அன்னா ஷைத்தும் வகத்திமூலி அம்புசிக்கும்ங்கிறதுக்கு சில பேர் அல் முலாஅபான்னு சொல்கிறாங்க. கபுல் அல் ஜிமா, அல் முலாஅபத்து கபுல் அல் ஜிமா ததுல்லு அலா ஹாதி, அப்படி சொல்லக்கூடிய அறிஞர்களும் உண்டு. அதில் ஒரு ஹதீஸ் வருதான், லா யகஅன்ன அஹதுக்கும் அலா இம்ரஅத்திஹி கமா தகஉல் பஹீமா வல்யக்கும் பைனஹுமா ரசூலுன் கபுல் வமர் ரசூல் கால் அல் குபலத்து வல் கலாம். என்ன வார்த்தைகள்! நீங்கள் கால்நடைகள் சேர்வதை போன்று அப்படி நீங்கள் சேர்ந்து கலைஞ்சு போயிடலாம்னு நினைக்காதீங்க. அதற்கு முன்னால் ரிசால தூதுத்துவம் அவசியம். அரசன் இதில் என்ன வமர் ரசூல் அல் குபலத்து வல் கலாம், உங்களுக்கு புரியுங்கிறக்காக நான் ஷார்ட்டாக சொல்லுறேன். ஒரு செகண்ட். அதே போல் எதுக்குனால இதை சொல்கிறோம் அப்படிங்கிறதும் ரெண்டாவது. ஓகே, இதை நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய தேவைகள் முடிந்தால் கூட நீங்கள் உடனடியாக வெளியேறாமல் இன்னும் உங்களால் எவ்வளவு நீங்கள் அந்த ஆக்ஷனை நீங்கள் தொடரணும். அப்படி தொடரணும் எது வரைக்கும் உங்களுடைய சகபாட்டு அடைந்து விட்டார் என்பதை தெரிகின்ற வரை நீங்கள் தொடரணும் அப்படிங்கிறது அதனுடைய கருத்து. அதுக்கடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு அதன் மூலமாக குழந்தை பாக்கியத்தை தருவதற்கு வாய்ப்புண்டு என்பதால் அந்த இறுதி நேரத்தில் அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான் மா ரஸக்தனா அல்லாஹும்ம லா தஜஅல் லிஷ் ஷைத்தானி ஃபீமா ரஸக்தனா நஸீபன். யா அல்லாஹ் ஷைத்தானை விட்டு எங்களை பாதுகாரு,
எங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. எங்களுக்கு நீ வழங்கிய ரிசுக்கள் அந்த குழந்தை செல்வத்தில் ஷைத்தானுக்கு எந்த பங்கையும் கொடுத்து விடாதே என்ற துவாவையும் ஓதிக்கொள்வது சிறந்தது அப்படின்னு அவங்களுக்கு படித்து கொடுக்கணும். மேலும் தாம்பத்தியம் முடிந்தவுடன் குளிச்சிடணும். இது பெரிய ஒரு காலம் இருந்துச்சு, இதில் ரொம்ப பேணுதலாக இருந்தாங்க, எல்லாரும் பேணுதலாக இருந்தாங்க, எல்லா மக்களிடத்திலும் இது இருந்துச்சு. அது நம்ம மட்டும் அல்ல, மற்ற எல்லா கம்யூனிட்டியிலும் அது இருந்துச்சு. குளிக்காமல் அவங்க வெளியில் வர முடியாது, ஒரு பாத்திரத்தை தொட முடியாது இருந்துச்சு. நாகரீகம் அது இதுன்னு சொல்லி 8 மணி 12 மணிக்கு தூங்குறது, 1 மணிக்கு தூங்குறது, 8 மணிக்கு எந்திரிக்கிறது, 9 மணிக்கு எந்திரிக்கிறது, இன்னும் மோசம் எந்திரிச்சு சமைச்சு பிள்ளைங்களை அவசரமாக அனுப்பி அவங்கள போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு குளிக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பரக்கத்தில் பரக்கத்து நீங்கிற பரக்கத்து எங்கேருந்து வரும்? பரக்கத்து போகிறதுக்கு என்னவெல்லாம் இருக்கோ அத்தனை வேலையும் செஞ்சுட்டு பரக்கத்து இல்லைன்னு சொல்கிறது நியாயமல்ல. இது ஒரு மிக முக்கியமான ஆபத்தான ஒன்று, செய்யக்கூடாது. அலாசரம் குளிச்சிடணும். சற்று தாமதம் ஏற்படும் நிலை ஏற்பட்டால் கூட சம்மந்தப்பட்ட பிரைவேட் பார்ட்ஸ் கழுவிட்டு ஒது செஞ்சுக்கங்க பெட்டர் அப்படின்னு சொல்லணும் பிள்ளைங்களுக்கு. மேலும் சுபுவுக்கு முன்பாக தாமதமே என்றாலும் கூட சுபு தொழுகைக்கு முன்பாக குளிச்சிடணும். அதற்கு பின்பு குளிக்காமல் இருப்பது, மற்ற வேலைகள் செய்வது பரக்கத்தை எடுத்துவிடும். இதை நம்ம சொல்லணும், பசங்களுக்கு சொல்லணும். நீ கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் மனைவி கரெக்டாக இருப்பாங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வந்துடலாம். 5 வருஷத்துக்கு பின்னாடி ஞான இதயம் பறக்குதுன்னா போங்கடா உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். அப்படி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் இப்போ ஒரு கொஸ்டின் அந்த பிள்ளைங்களுக்கு கேட்கலாம். ஒரே இரவில் 1க்கு மேற்பட்ட தடவைகள் நம்ம ஜிம்மாவில் ஈடுபடுறோம், இப்போ ஒவ்வொரு தடவையும் இல்லை, தேவையில்லை. பல தடவைகளுக்கு பின்பும் ஒரு முறை குளித்தால் போதுமானது அப்படிங்கிற சட்டத்தையும் சொல்லிடணும். மேலும் பகல் நேரத்தில் குளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அடுத்த தொழுகைக்கு முன்னால் குளித்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும். 2வது சொல்கிறாங்க, தாம்பத்தியத்திற்கு பின்பு உடனடியாக தண்ணீர் குடித்தல் தீங்கு விளைவிக்கும். உடனடியாக தண்ணீர் குடிக்கங்கிற போல தோணும், கொஞ்சம் டைம் எடுத்து அதற்கு பின்னால் நீர் அருந்துங்கள் பெட்டர் அப்படின்னு சொல்லப்படும். நெக்ஸ்ட் ஒன் சொல்லாங்க, அது நல்ல எண்ணங்களையும் அந்த நேரத்தில் நல்ல எண்ணங்களையும் நோக்கங்களையும் மனதில் கொள்ளணும். கண்ட சிந்தனைகளை உள்ளத்தில் கொண்டு வரக்கூடாது. கண்ணியமாக நாகரிகமாக நடக்கணும். இன்றைக்கி ஒரு மாதிரி அப்போது ட்ரெஸ்ஸே இல்லாமல் காட்டு மாட்டுத்தனமாக பண்ணுறது வைக்கிறது இப்படிலாம் இல்லாமல், அதைத்தான் நம்ம சுருக்கமான வார்த்தையில் சொல்கிறோம். நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு தேவையோ எப்படி சொல்லணுமோ அதை சொல்லிக்கணும். மொத்தத்தில் கண்ணியமாக நாகரிகமாக நடக்கணும். 2வது பாசத்தை அன்பு வெளிப்படுத்துகிற மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகள் நீங்கள் பேசிக்கொள்வதில் தவறில்லை. அதே சமயத்தில் இதை உணர்ச்சிகளை தூண்டணுங்கிறதுக்காக ஆபாச படங்கள் போன்றவைகளை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இங்கே பசங்கள்கிட்ட இது ஒரு பெரிய வியாதி இருக்குது, வெளியில் சொல்லப்படாத வியாதி. உலகத்தில் வெளியில் சொல்கிறது இல்லை, நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க இந்த முசீபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் ரொம்ப 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 கம்மின்னு சொல்லப்படுது. இதில் பசங்களுக்கும் அது ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியும். அது ஒரு கட்டத்தில் எப்படி முட்டாள்தனமான சிந்தனை உருவாக்கிறோம். மனைவியும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவன் போட்டு காமிச்சு நம்ம பார்ப்போம், இதே மாதிரி செய்வோம் அப்படி இப்படின்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஒரு கடைசியில் அதாவது எந்த ஒரு பொருளையும் எவ்வளவு மறைவாக இருக்கோ அது வரைக்கும் தான் அதில் சந்தோஷம். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டா ஃபாரினர்கள், யூரோப் கண்ட்ரிஸ்காரங்க பெரும்பாலும் நிம்மதி இழந்து பல இடங்களுக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அவனுக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டது, எல்லாத்தையும் துனியாவில் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அவனுக்கு நிம்மதி போயிடுது. நமக்கு அப்படி இல்லை, ஒவ்வொரு கட்டத்திலும் தடை. இதுவா ஹராமான பொருளா ஹலாலான பொருளா, இது நீ சம்பாதிச்சதா அப்போதான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னால் அதன் மீது ஒரு ஏக்கம், ஒரு தேட்டம் இருக்கும். ரோட்டில் போகிற பொம்பளையெல்லாம் பார்க்க முடியாது, பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும், பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. அப்போ எனக்கு மனைவி வேணும், அப்போ தான் உனக்கு சந்தோஷங்கிறது கிடைக்கும். இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் சந்தோஷம். கட்டுப்பாடுகள் சந்தோஷத்தை அதிகரிப்பதற்கே தவிர சந்தோஷத்தை குறைப்பதற்கு அல்லங்கிறத புரிஞ்சுக்கிறணும். இது மாதிரி உள்ளவைகளை பார்த்து இது பண்ணால் நாளைக்கு அந்த பெண்கள் நீங்கள் இல்லாத நேரத்தில் பார்ப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு பலவிதமான சிந்தனைகள் வரும். ஒரு கட்டத்தில் இந்த உறவுகள் எல்லையை தாண்டுகின்ற நிலை ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மாதிரி பாத்திரக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கும். அதே போன்று தாம்பத்திய ரகசியங்களை வெளியில் யார்ட்டையும் பகிரக்கூடாது. தாம்பத்திய ரகசியம் இதை கேட்கறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், இதை கேட்கறதுக்குன்னு ஒரு குரூப் ஆண்களையும் பெண்களையும் இருப்பாங்க. அதையெல்லாம் சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் ஒற்றை வார்த்தை அதோடு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். மேலும் இப்போ இது மாதிரியான சில உணவுப் பொருட்களில் தங்களுடைய பலத்தை கூட்டிக் கொள்வதற்கு, அந்த உணர்வுகளை கூட்டிக் கொள்வதற்கு இன்னைக்கு பேரிச்சம்பளம் இருக்குது, பால் இருக்குது, தேன் இருக்குது, பாதாம் இருக்குது, இவைகளை எடுத்துக்கொள்ளலாம். இது தாராளமாக அனுமதிக்கப்பட்டது. சில பேர் பயப்படுறாங்க, அதுக்கு சொல்ல வரோம், இதை எடுத்துக்கலாம். குறைபாடு அப்படின்னு சொன்னால் செக்ஸ் ஆண்களை பொறுத்தவரை உணர்ச்சி குறைவாக இருப்பது, உச்சநிலை அடையாமல் இருப்பது,
விரப்புத்தன்மை குறைந்து இருப்பதில், வேகமாக விந்து வெளியேறுதல், இது மாதிரி ஒரு 4 பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இதில் ஆண்கள் பெரும்பாலும் சந்திக்கிறது வேகமாக எனக்கு நுத்ஃபா வெளியாகிறது அப்படிங்கிற பிரச்சனையை தான் சொல்ல வருவாங்க. இதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு நம்ம சொல்லணும், இதுக்கு தீர்வு நன்றாக மனதை ஓர்நிலைப்படுத்தி நீ உன்னுடைய சிந்தனைகளை மாற்றி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அந்த நேரத்தை மீண்டும் புதுப்பித்து அதை அதிகப்படுத்தி கொள்கின்ற ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு பயிற்சியை, மனரீதியான பயிற்சியை நீ மேற்கொள். அதன் மூலமாகவே இந்த பிரச்சனைகள் தீர்ந்து விடும். அல்லாஹ் அதில் உதவி செய்வான். அதுதான் கரெக்டாக இருக்கும். இதுக்காண்டி கண்டது கிடையாது. இதை வச்சு பெரிய டாக்டருடைய ஒரு பெரிய மருத்துவ உலகம், அது மருத்துவ உலகம்னு சொல்கிறத விட ஒரு பெரிய ஃபோர்ஜரி உலகம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னத்தையெல்லாம் கொடுத்து சாப்பிட வைக்கிறது. ஏன்டா எல்லாரும் வராதவன்லாம் இதுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கான், வெளியில் சொல்லாமல் காசு செலவு பண்ணுறதுக்கு. இதை வச்சு பயன்படுத்துகிறாங்க, அது தேவையில்லை. இதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை சொல்கிறோம். அதுலேயும் கூட அவர்களுக்கு பெரும்பாலும் சின்ன சின்ன விஷயங்கள், அது கணவன் மனைவியுடைய மேலே பாங்க, அவங்களுடைய சீரான உறவுகளின் வழியாகவே அது சரியாயிரும். சின்ன சின்ன பிரச்சனைகள், அது வயதான பெரியவரிடத்துல அல்லது அது சம்மந்தப்பட்ட லேடிஸ் டாக்டர்கள்ட்ட சொன்னால் அந்த சின்ன பிரச்சனைகள் நீங்கிரும். இதுதான் ஒரு பெரிய அளவில் பெரிய ப்ராப்ளங்கள்ட்டு இருக்க போகிறது இல்லை. அதற்காக கண்டது கிடையதையும் கற்பனை செய்து கொண்டு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வீணாக்கிறாதீங்க, பொறுமையாக இருங்க அப்படிங்கிற உபதேசத்தை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை உங்களுக்கு புக் ஃபார்மில் தருவாங்க, அதை படித்து பார்த்துட்டே தெரிஞ்சுக்கலாம். இது நாம் உங்களை ஆலிம்களுக்குன்னு நம்ம சொல்ல வரல, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருகின்ற பொழுது இதை சொல்லணும். அந்தந்த இடம் சூழலுக்கு தகுந்தவாறு யார் எப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்ன இருக்காங்க, அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும், அவங்களுக்கு எந்த அளவில் சொல்லணும், எவ்வளவு சொல்லணுங்கிறத சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம சொல்லணும். நம்முடைய நோக்கம் என்பது சீரான குடும்ப வாழ்க்கையை உருவாக்கணும், சீரான குடும்ப வாழ்க்கையை உருவாக்கணும், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை உருவாக்கணும். அதன் மூலமாக சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய சிறந்த சாலிஹான குழந்தை செல்வங்களை உள்ளடக்கி ஒரு கண்ணியமும் அன்பும் மகிழ்ச்சியும் ததும்பிய ஒரு வாழ்க்கையை சமூகத்தில் உருவாக்கணும். ஏன் அதுக்கு நம்ம கவலைப்படுறோம்? இன்னைக்கு நிக்காஹ் இருக்கிற ஸ்பீடுக்கு தலாக்கு ஹுலா பிரச்சனைகள் வருது. இவைகளை விட்டு சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இது மாதிரியான முறைகளையும் ஒழுக்கங்களையும் பண்புகளையும் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது நாம் செய்ய வேண்டிய தார்மீக கடமை என்பதனால் ஜமாஅத் உலமா இதில் தனி அக்கறை எடுத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த பணியை அல்லாஹ்விற்காக நாம் செய்வோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இதை முறையாக செய்வதற்குண்டான தெளிவை, விளக்கத்தை அல்லாஹ் நம்முடைய கல்புகளில் போடுவானாக. இதன் மூலம் சமூகத்தில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையும் கண்ணியமான ஒரு சந்ததியும் உருவாவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் இத்தனை சுமார் 1.5 மணி நேரம் குற்றால சாரல் அருவி கொட்டுவது போல ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பை நமக்கு மிக சுருக்கமாக எளிமையாக நமக்கு தந்திருக்கிறார்கள். இங்கே நமக்கு போடப்பட்ட இந்த பிபிடி பவர் ப்ரெசன்டேஷன் என்பது ஒரு நீண்ட நேரம் எடுத்து நீண்ட காலமாக அதை நாம் உலமாக்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதனை இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு தரப்படும். இதன் நோக்கமே இதே அமைப்பில் நமது ஒவ்வொரு மஹல்லாவிலும் நாம் அதை நடத்த வேண்டும் என்பதுதான் நான் திரும்ப திரும்ப இங்கே சொல்லக்கூடிய விஷயம்.